Yes, am I loud and clear? Please type LC in the chat box. நான் பேச கிளியரா இருந்துச்சுன்னா என்ன கிளியரா பார்க்க முடிஞ்சதுன்னா can you please type LC loud and clear. Thank you so much. பழைய லிங்க்ல ஒரு issue, so I'm sharing you the new link. Great. இன்னைக்கு உண்டான இன்டர்செப்டல் கால்குல நம்ம போறதுக்கு முன்னாடி let us get into the fundamentals. Fundamentals நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்து வரலாம். I mean code of ethics. It's a new code of ethics. Code of ethics நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரிவைஸ்டு code of ethics let me share. The first very important point is one problem to solve. ஒரே ஒரு பிரச்சனைக்கு பெட்டரான சொல்யூஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு நம்மளோட லைஃப் டைமை டெடிகேட் பண்ணோம் அப்படின்னா அண்ட் we will become a market leader. நம்ம மார்க்கெட் லீடராக மாறுறது யாராலும் தடுக்க முடியாது. பிகாஸ் அது ஒரு விஷயத்துல மட்டும் நம்மளோட வேல்யூவை நம்ம எப்பவுமே இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்போம். அதனால we will keep on compounding our value. நம்ம வேல்யூவை காம்பவுண்ட் பண்ணிட்டே இருக்க பட்சத்துல one second. Hello, check. என்னோட வாய்ஸ் பெட்டர்? கேன் யூ ப்ளீஸ் டைப் பெட்டர் இன் த chat box? தேங்க்யூ. ஏதோ ஒரு விஷயம் தப்பாச்சுன்னா எல்லா விஷயமே தப்பாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ரைட்? ஒன்ஸ் இட்ஸ் கோ ராங் எவ்ரி திங் வில் கோ ராங் அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கலில் நிறைய இஷ்யூஸ், புதுசான டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஐ லைக் தட். Okay, let me get into the basics. ஒரே ஒரு ப்ராப்ளம்க்கு நம்ம பெட்டரான சொல்யூஷன் நம்ம கிரியேட் பண்ணணும். ஏன்னா நம்ம 1000 இயர்ஸ் நம்ம வாழ மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ வி டோன்ட் லிவ் 1000 இயர்ஸ் இன் திஸ் பிளானட். அதனால நம்மகிட்ட நிறையா டைம் கிடையாது. அதனால நிறைய விஷயங்களை நம்ம எல்லாத்துலேயுமே மாஸ்டர் ஆகி எல்லாத்துலேயுமே நம்ம வந்து சகலகலா வல்லவனா மாறணும் அப்படிங்கிறது வந்து ப்ராக்டிக்கலி நாட் பாசிபிள். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரே ஒரு பிரச்சனைக்கு பெட்டரான சொல்யூஷனை கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம், ரைட்? So the sweet spot, we have to identify the sweet spot. Find your best version through Clarathon. Clarathon நம்ம கம்யூனிட்டியில் Clarathon ப்ரோக்ராம் இருக்கு. ஒருவேளை யாராச்சும் கம்ப்ளீட் பண்ணலைன்னா go through that Clarathon. ஸோ Clarathon நம்ம முடிக்கும்போது ஒரு 10 questions அதில் இருக்கு. இஃப் யூ ஆன்சர் தட் தோஸ் 10 questions நம்மளோட கிளாரிட்டியை கிளாரிட்டியாக மாற்றிடலாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ராசஸ் அது. அண்ட் ப்ரியாரிட்டிஸ், get into the higher priority, right? High priority, priorities அப்படின்னு நம்ம சொல்றதை விட high priority works. High priority works. Know your per hour value. உங்களோட per hour value தெரிஞ்சு and focus on the 20% of top priority works. Top priority worksல நம்மளோட டைம் இன்வெஸ்ட் பண்ணும்போது we can make wonders, we can create wonders அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கோல் கார்டு, எவ்ரிடே கோல் கார்டை நம்ம விஷுவலைஸ் பண்ணணும். காலையில் ஒரு தடவை, காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம முழிக்க வேண்டிய ஒரு இடம் இஸ் கோல் கார்டு.
நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி we have to visualize the goal card. நம்ம நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணும்போது சப்கான்சியஸில் நம்மளோட மைண்டு வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். நம்மளோட கோல் டுவர்ட்ஸ் போகிறதுக்கு விஷுவலைஸ் த கோல் ட்வைஸ் இன் அ டே ஃப்ரம் யுவர் பெட். ஸோ நம்மளோட ஒரு நாளோட ஃபர்ஸ்ட் ஒர்க்கும் லாஸ்ட் ஒர்க்கும் கோல் கார்டை விஷுவலைஸ் பண்ணுறதா இருந்தால் we will move towards the goal very soon. அந்த கோல் கார்டை ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு விஷன் மிஷன் அதெல்லாம் தேவைப்படும். ஸோ அதெல்லாத்தையும் வச்சுக்கிட்டு we can create the goal card. Okay. ஸோ pay its price. நம்மளோட கிளாரிட்டி கிளாரிட்டியாக எனக்கு எது வேணுங்கிறது கிளியராக எடுத்துக்கிட்டு அதோட விலையை நம்ம கொடுக்கறதுல பிஸியாக இருக்கணும். விலை அப்படிங்கிறது எப்பவுமே டைம், மணி, வேல்யூ அண்ட் எனர்ஜி. ஒரு விஷயத்தை ரீச் பண்ணுறதுக்கு டைமை இன்வெஸ்ட் பண்ணணும், மணியை இன்வெஸ்ட் பண்ணணும், வேல்யூ இம்ப்ரூவ் பண்ணணும் அண்ட் எனர்ஜி இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது மிக முக்கியமான விஷயம். அண்ட் மேனேஜ் யுவர் ஃபினான்ஸ். வீக்லி ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு we have to get into the finance. ஃபினான்ஸ் பார்ட்டில் வந்து ஒரு ஒரு டிசிப்ளின் நம்ம கொண்டு வரணுங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் த திங் இஸ் என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தென் வில் பவர். நம்மளோட என்விரான்மெண்ட், நம்ம சுற்றி இருக்கிற பீப்புள் எந்த மாதிரி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் என்விரான்மெண்ட் நமக்கு இருக்கும். அண்ட் லெட் மீ ஷேர் யூ ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இன்னைக்கு உண்டான மேஜர் பாயிண்ட் என்னன்னா, நிறைய பேர் சொல்றாங்க நம்மளை சுற்றி இருக்கிற மக்களில் 5 பீப்புளோட ஒரு ஆவரேஜாக தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் இருக்கும், நம்மளோட லைஃப் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அதிகமாக மூவ் பண்ணுறவங்களோட ஒரு ஆவரேஜாக தான் நம்மளோட லைஃப் இருக்குன்னு சொல்லுவாங்க. which is wrong. Very recently I got this bulban moment. என்னன்னா, நம்மளோட வாழ்க்கையை எந்த பீப்புளுக்கு மத்தியில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத விட யாரு கூட கம்பேர் பண்ணுறோங்கிறத பொறுத்து நிறையா மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ who you are comparing with is the very important part. ஸோ நம்ம யார் கூட ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களோட நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிற பீப்புளோட ஆவரேஜ் ஆஃப் 5, இதுதான் 5 பீப்புளோட ஆவரேஜ் தான் நம்மளோட லைஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தீஸ் ஆர் தி 7 வெரி இம்பார்ட்டண்ட் கோட் ஆஃப் எத்திக்ஸ். இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு ஃபார்ச்சூனர் லைஃப் ஸ்டைல் மூவ் பண்ணுறதுக்கும் நம்மளோட லைஃப்பில் வந்து நம்ம வீல் ஆஃப் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட பிஸ்னஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் இந்த 7 முக்கியமான பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு we can get into the session. இன்னைக்கு உண்டான செஷனுக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ இன்னைக்கு let us get into இன்னைக்கு ஸ்வீட் ஸ்பாட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு உண்டான ஹாட் சீட்டாக நம்ம பார்க்கலாம். ஐ திங்க் இன்னைக்கு மிஸ்டர் சரவணன் அவர் இதை பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மிஸ்டர் சரவணன், நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்கன்னா, சரவணகுமார், நீங்கள் உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கள் ஸோ தட் ஐ கேன் அன்மியூட் யூ. உங்களோட ஸ்வீட் ஸ்பாட் அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். எஸ், மிஸ்டர் சரவணகுமார், யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப். குட் ஈவினிங் சார். எஸ், குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். மிஸ்டர் சரவணகுமார், உங்களை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்க. நான் வந்து திருவாரூர். என்னுடைய கம்பெனி நேம் வந்து சத்சார் ஃபின்சர்வ் பிரைவேட் லிமிடெட். நான் வந்து லோன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸை டீல் பண்ணுறேன். இப்போ லோன் தான் என்னுடைய மெயின் ப்ராஜெக்ட்டு. பிளான் தமிழ்நாடு பண்ணலான்றது என்னுடைய பிளானோட. எனக்கு வந்து சொந்த தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம இதை எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக தான் இந்த கம்யூனிட்டிக்கு வந்தது. ஓகே, கிரேட். ஸோ எவ்வளோ வருஷமா உங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க? நான் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சார். ஃபினான்ஸ் ஃபீல்டு தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 8.5 இயர்ஸ் அதில் ஒர்க் பண்ணிட்டு திரும்பி இப்போ கம்பெனி நான் ஓப்பன் பண்ணேன். அது ஓப்பன் பண்ணதுலேருந்து ஒரு 6 இயர்ஸ் ஆகுது சார் இந்த ஃபீல்டு தான். கிரேட். ஸோ இன்னைக்கு உங்களோட போல்ஸ்டார்க்குள்ளே போயிட்டு நம்ம ப்ராஸ் பண்ணலாம். ஸோ கேன் யூ கிவ் மீ யுவர் நம்பர், மொபைல் நம்பர்? 904747 கரெக்ட்? 5737 சார். 37 9047865737.
உங்களோடது நம்ம அன்னைக்கு டிஸ்கஷன் பண்ணி நம்ம பண்ணோம் இல்லையா? ஆமா சார். ஆமா. அதுல வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா அன்னைக்கு நம்ம டிஸ்கஷன் பண்ணதுல? இல்ல கம்ப்ளீட் பண்ணல சார். ஃபர்ஸ்ட் இது மட்டும் நம்ம ஒரு ஐ எம் தி செக்யூர் லோன் எக்ஸ்பர்ட் அப்படின்றத மட்டும் ஃபர்ஸ்ட் இது வைங்க, இதுல யோசிங்கன்னு சொல்லிருந்தீங்க சார். ஒரு 2 or 3 days யோசிச்சு யோசிச்சதுக்கு பாத்தீங்களா? அப்புறம் யோசிச்சு பார்த்துருக்கு சார். ஓகே தான், அது செட் ஆகும் தான் தோணுது. ஸோ நீங்க வந்து செக்யூர்டு லோன் எக்ஸ்பர்ட்டா நீங்க மாறினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்க. அண்ட் யூ ஆமா டுக் சம் டைம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுல இன்னர் கன்விக்ஷன் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க, கரெக்டா? ஆமா சார். ஆமா. ஏன்னா அது வந்து 2 விஷயத்துல எனக்கு ப்ளஸ்ஸா இருக்கும். ஒன்னு, இன்கம் வைஸ் எனக்கும் என்னுடைய டீமுக்கும் கரெக்டா இருக்கும். இன்னொன்னு, லோன் டிவிஷன்ல தான் நான் ஒரு 8.5 இயர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுல வந்து எனக்கு போர் அடிச்சது இல்லை. அது எனக்கு அந்த கஸ்டமர் ஹேண்டலிங் வந்து எனக்கு ஈஸி தான். ஸோ ஒரு கிளைண்ட் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி செக்யூர் லோன் ரிலேட்டடாக பேசும்போது மற்ற எல்லாத்தையும் விட யூ கேன், அதாவது நீங்கள் நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்க. அவங்ககிட்ட நிறைய டிஸ்கஷன் பண்ண உங்களால் முடியும்னு நம்புறீங்க, கரெக்ட்? கண்டிப்பா சார், கண்டிப்பா. டிஸ்கஸ், அதாவது அது கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம வந்து ஒரு 2-3 ப்ராடக்ட் இருக்கிறதுனால எல்லாத்துலயும் இருந்தோம். இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அதுல மட்டும் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஆட்ல இருந்து எல்லாமே மாத்திருக்கோம். அது மாதிரி அதுக்கு வந்து ஒரு அது பாசிட்டிவ் வேலையும் இருக்குது எல்லாமே. ஏன் நீங்கள் அப்படின்னா நம்ம, ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்களா அந்த மாதிரி? ஆமா சார், என்னுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டே, அதாவது மற்ற ப்ராடக்ட்டை டீம் பாத்துக்கிறாங்க. நான் இந்த ப்ராடக்ட்ல நான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றேன். வெரி குட். இதில் ஏதாச்சும் சின்ன ப்ரோக்ரஸ் ஏதாவது தெரிஞ்சுதா? ஐ மீன் வெரி ரீசென்ட்லி ஏதாச்சும்? கண்டிப்பா சார். ஏன் அப்படின்னா இதுல வந்து இப்ப என்னுடைய ஃபைல் ஃப்ளோஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது எல்லா ஏரியாவிலையும். இப்போ திண்டுக்கல், தஞ்சாவூர், அரியலூர், இது ஃபைல் ஃப்ளோஸ் இருக்குது. ஆனா அந்த ஃபைல் நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு எப்படியும் 25 to 1 month ஆகும், அந்த ஃபைலை ஃபினிஷ் பண்ணி முடிக்கிறதுக்கு. ப்ராசஸ், அது லாகின்ஸ் அதிகமா இருக்குது. இப்ப அதுல ஃபோக்கஸ் பண்ணோம்னா அதுல வருது. அது எல்லாமே மேக்ஸிமம் ஒரு 50% கன்வெர்ட் ஆனாலே நம்ம டீமுக்கான இன்கம் நல்லா இருக்கும். Got it. ஓகே. இது இதை நம்ம தொடர்ந்து பண்ணா இதுல நல்லா கிளியரா போகுன்றதான். ஏன்னா இது வந்து புதுசு இல்லை எனக்கு இந்த ஃபீல்டு. அதனால இதுல எனக்கு போர் அடிச்சது இல்லை இது வரைக்கும். தொடர்ந்து நானே 2-3 வாட்டி வேலைக்கு போயிருக்கேன் ஃபினான்ஸை விட்டு, வேணாம் அப்படின்ட்டு. ஆனா அதுவும் என்ன விடல, நானும் அதை விடல. அதனால அதுதான் ஸ்வீட் ஸ்பாட். அதுல மாற்றம் இல்லை சார். Got it. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து அதை பெட்டராக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டிஸ்கஷன் பண்ண மாதிரி நீங்கள் ஆன்லைனில் கொண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களா? இல்லை வாட் இஸ் த மாடல் நம்ம டிஸ்கஷன் பண்ணதில் எது உங்களுக்கு பெட்டராக ஆமா தெரிஞ்சது? சார். இப்ப இப்ப என்னுடைய பேஜ்ல வந்து ஆட் ரன் பண்ண சொல்லியிருக்கீங்க சார். ம். அது ஏற்கனவே நான் வந்து நீங்கள் இதுக்கு பூஸ்ட் முன்னாடி போஸ்ட் ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆட் ரன்னிங்கா பண்ணல சார். அதாவது நான் அந்த பூஸ்ட் பூஸ்ட் போஸ்ட் இருக்கு இல்லையா, அது கொடுத்தேன். ஆனா லைக்ஸ் தான் வரும், அது மாதிரி இருக்கும். இப்போ ஆட் ரன் பண்ண சொன்னோன்னா நம்ம அது மாதிரி மாத்திருக்கு சார். அது வந்து எனக்கு இன்னும் ஒரு மார்க்கெட்டிங்க்கு நம்ம ஆட் கொடுக்குறவங்க இருக்காங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு. ஒரு அவங்க ஏஜென்சிட்ட நீங்கள் கொடுத்து பண்ணுறீங்க அப்படி தானே? ஆமா, ஆமா, ஏஜென்சின்னு வச்சுக்கலாம். ஆமா, அது மாதிரி தான். அது இண்டிவிஜுவலா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்காரு அவரு. நமக்கு இது அந்த இமேஜ் மட்டும் ரெடி பண்ணி அனுப்பிட்டாரு. இப்போ நம்ம ஆட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கேம்பெயின். Got it. ஸோ அது நீங்கள் வந்து இமேஜ் ஆட் கொடுக்குறீங்களா இல்லை வீடியோ ஆட்ஸா? நான் வீடியோ என்ன கொடுக்கல சார், இமேஜ் தான் கொடுக்குறேன். இமேஜ் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன். வீடியோ கிரியேட் பண்றதுன்னு தான் அடுத்த அடுத்த கட்டம். கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் பிளான் பண்ணோம். அது மாதிரி என்கொயரி வந்தா நமக்கு இங்க சப்போர்ட் பண்றதுக்கு டீமை கொஞ்சம் அலர்ட் பண்ணணும் இல்லையா, கொஞ்சம் பேக்கப் இருக்கு. ஸோ நீங்கள் வீடியோ இமேஜ் நீங்கள் பண்ணுறீங்க, இமேஜ் நீங்கள் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்புகிறீங்க. அவங்களுக்கு அனுப்பும்போது யாருக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கோ அவங்களுக்கு உங்களுக்கு கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் வருவாங்களா? எஸ் சார், வாட்ஸ்அப் தான் நீங்க சொன்னீங்க. அது மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப்ல என்னுடைய ஆஃபீஸ் இப்போ நம்பர் ஒன்று கால் டு இருக்கு. ஆக்ஷன் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க இல்லையா? ஆமா சார், ஒரு மெசேஜ் வந்துச்சுனாலே நம்ம கூப்பிடலாம் திரும்பி கஸ்டமருக்கு.
உங்களுக்கு ஒருத்தர் வந்து இன்ட்ரெஸ்டட்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு உண்டான அடுத்த ஃப்ளோ வந்து கரெக்ட்டா வச்சிருக்கீங்களா? இருக்கு சார். ஆல்ரெடி எனக்கு வந்து பேக் எண்ட் டீம் இருக்காங்க. டெலிகாலர்ஸ், டாக்குமெண்டேஷன் மாரி. அத ஃபாலோ பண்றதுக்கு இருக்கும். நான் இப்போதைக்கு இந்த பெரிய கஸ்டமர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் நான் அட்டெண்ட் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்த ப்ராசஸ் அவங்ககிட்ட குடுக்கலான்னு இருக்கேன். இனிஷியலா நானே இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணேன். ஏன்னா இப்ப ஓகே. எப்படி சொல்றது? மெஷர்மென்ட் நம்பர்ஸ் கொஞ்சம் ஆ ம். க்ளோஸா மானிட்டர் பண்ணுங்க. சரி சார். நீங்க எவ்வளோ பே பண்றீங்களோ, அந்த பே பண்றதுக்கு எத்தன பேத்துக்கு இம்ப்ரஷன் காட்டுதுங்கிறது ஒரு மெட்ரிக்ஸா வரும். அந்த இம்ப்ரஷன் காட்டுறதுலேருந்து எத்தன பேரு கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஐ மீன் அடுத்த ஆக்ஷன் எடுக்குறாங்க அப்படிங்கிற மெட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு தருவாங்க. இப்போ சரி நீங்க சார். எவ்வளோ அமௌண்ட் பே பண்றீங்க, அதுல உங்களுக்கு எத்தன லீட்ஸா வருது அப்படிங்கிறத இப்ப நீங்க வச்சிருப்பீங்களா? இப்போ டெய்லி எவ்வளோ பட்ஜெட் நீங்க பிளான் பண்றீங்க? இப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1000ல ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார். அதுக்கப்புறம் நம்ம எப்படி என்கொயரிஸ் வருதுன்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் பண்ணிக்கலாம் சார். டெய்லி ஒரு 1000 ஃபர்ஸ்ட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரி இருக்குதுன்னு இல்ல ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்ட் 1000ங்கிறது பண்ணிட்டு பெர் டேவா? பர் டே சார். பர் டே. பெர் டே 1000 அதிகமா இருக்கு. நீங்க ஸ்டார்ட்டிங்ல சரி இன்னும் சார். கொஞ்சம் கூட கம்மியா கூட இது பண்ணலாம். 500ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். 500ல பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த ஃபனல் எல்லாம் செட் ஆகுதா? உங்களுக்கு கரெக்டான லீட்ஸ் வருதா? லீட் வந்ததுக்கப்புறம் ஃபனல்லாம் செட் ஆகுதா? இது எல்லாத்தையும் ஒரு ஃப்ளோ போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான பட்ஜெட்ஸ்ல போட்டு பண்ணோம்னா கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே கரெக்ட்டா இருக்குங்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே சார். கண்டிப்பா சார். ஸோ கண்டிப்பா. இப்போ நீங்க 1000 பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எத்தன லீட்ஸ் வருது? ஒரு நாளைக்கு இல்ல எவ்வளோ? இப்ப என்ன இல்ல சார். இதுவரைக்கும் பூஸ்ட் போஸ்ட் தான் போட்டோம். நான் இந்த நெக்ஸ்ட் வீக்ல தான் நான் ஸ்டார்ட் பண்றேன். அவங்கள ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கேன். எனக்கு மேக்ஸிமம் ஃப்ரைடே டு மண்டேக்குள்ள ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. இன்கேஸ் நீங்க வந்து அப்படி பண்ற மாரி இருந்துச்சுன்னா, செக்யூர்டு லோன்ஸ் நீங்க பண்ணுவீங்க. ஓகே. ஸோ லாங் டெர்ம்ல வென் வில் யூ ஃபீல் தட் யூ ஆர் எ சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் அப்படிங்கிறது எப்போ ஃபீல் வரும்? ஒரு இது பர்ட்டிகுலர் ஒரு மைல்ஸ்டோன் ஒண்ணு வச்சுக்கலாம். தட் இஸ் த மேக்ஸிமம். ஆமா இந்த சார். இடத்துக்கு ரீச் ஆச்சுன்னா, ஐ ஆம் சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, அது எப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்கும்? இப்ப இந்த இயர் எண்ட் முடிவுல நீங்க டிசம்பர்ல பிளான் பண்ண சொன்னீங்க இல்லையா? அதுல வந்து இயர் ஒரு 50 எண்டுன்னு crore தேவையில்ல. உங்களுக்கு வர ரிசல்ட்ட பேஸ் பண்ணி சொல்லலாம். ரிசல்ட் டைம வந்து பேஸ் பண்ணி எனக்கு சொல்ல வேண்டாம். ரிசல்ட்ட பேஸ் பண்ணி சொல்லலாம். எனக்கு வந்து ஒரு 100 crore பண்ணா ஃபினிஷ் ஆயிடும் சார். சக்சஸ். ஓகே. மார்ட்கேஜ் லோன்ல இப்போ வந்து மேக்ஸிமம் பெர் மந்த் எவ்வளோ பண்றீங்க? இப்போ வந்து ஒரு 1 1/2 crores தான் சார் பண்றோம். 1 1/2 crore வந்து 1 மந்த்துக்கு நீங்க பண்றீங்க. ஆமா சார். நீங்க சொல்றது எவ்வளோ? 100 crore வச்சிருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு இப்ப ரீசெண்டா ஒரு 6 மந்த்ல ஒரு ஒரு 8, 9 பேரை நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கோம். ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. அவங்க இப்ப சோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரை இருக்கிற லீட்ஸை தான் கிரியேட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நமக்கு ஆன்லைன்லயும் போகுது. இப்போ அவங்களும் தனியா இதை தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த செக்யூர் லோன் தான் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. ஓகே. இப்போ நீங்க 100 crore பெர் மந்த் சொல்றீங்களா? ஆமா சார். பண்ணலாம். பண்ணலாம். ஓகே. 100 crore பெர் மந்த் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா, அத ரீச் பண்ணிட்டா யூ வில் பி எ சக்சஸ்ஃபுல் பிசினஸ்மேன்னு நீங்க நினைக்கிறீங்க. கரெக்ட்டா? இப்போதைக்கு ஷார்ட் டேர்ம் பிளான் வச்சுக்கலாம் அதை. நீங்க அப்புறமா மாத்திக்கலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. ஓகே சார். அதை வச்சுக்கலாம். ஸோ அதாவது வென் ஐ கிரியேட் அல்லது வென் ஐ வென் ஐ க்ளோஸ் 100 crore பெர் மந்த் இன் செக்யூர் லோன்ஸ். உங்களோட செக்யூர் லோன்ஸ். ஆமா. செக்யூர் லோன் I feel like
successful businessman. கரெக்டா? ஓகே சார். ஓகே. Create 100 wealth employee. Their minimum income is இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? எடுத்துடலாம் சார். அது வந்து எம்ப்ளாயி டார்கெட்டாக வச்சுக்கலாம், இது பிஸ்னஸ் டார்கெட். நீ இந்த இதுக்கு ரீச் பண்றதுக்கு எவ்வளவு எம்ப்ளாயி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஆமாம் சார். ஓகே. ஸோ வாட் இஸ் த அடுத்தது வாட் இஸ் த ப்ராப்ளம் யூ ஆர் சால்விங் இன் யுவர் பிஸ்னஸ்? வாட் இஸ் த ப்ராப்ளம் யூ ஆர் சால்விங்? ரைட் லோன் வித் ரைட் இன்ட்ரெஸ்ட், சேவ் தி கிளைண்ட்ஸ் ஃப்ரம் ராங் டெப்ட்ஸ். ரைட் லோன் வித் ரைட் இன்ட்ரெஸ்ட், சேவ் கிளைண்ட்ஸ் ஃப்ரம் ராங் டெட்ஸ். இல்லை, நம்ம டைரக்டாக ப்ராப்ளமை டைரக்டாக சொல்கிற மாதிரி இருக்கலாம். டைரக்டாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன? பீப்புள் ஆர் சஃபரிங் ஃப்ரம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டைரக்ட் ப்ராப்ளம்னா எப்படி சொல்லலாம்? ஒன்றும் இல்லை சார். இப்போ நிறைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு 5-6 லோனு 6 லோனுன்னு வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கான இஎம்ஐ வந்து ஒரு செக்யூர் லோனில் வந்து ஒரு 50 லட்சத்துக்கான இஎம்ஐயாக இருக்கும். ஆனால் அவங்க வந்து லெண்டிங் பண்ணியிருக்கிறது ஒரு 10 லட்சம் தான் இருக்கும். ஷார்ட் பீரியடில் நிறைய வாங்கியிருப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கூட வாங்கியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே மாற்றணும்னா அவங்கள சேவ் பண்ணலாம் ராங் டெப்ட்லேருந்து. பிஸ்னஸ் மேன்ஸ் அதிகமாக அதில் லாக் ஆகிடுறாங்க. Financially suffering because of the wrong loan product அப்படின்னு வச்சா கரெக்டாக இருக்குமா? ஓகே சார். ராங் டெப்ட். ஓகே, அதுதான் சேம் மீனிங் தான். கரெக்டா? சேம் மீனிங் தான் சார். கரெக்டாக தான். அவங்க ராங் லோன் ப்ராடக்டை வந்து பிக் பண்ணுறதுனால அவங்க சஃபர் ஆகுறாங்க. ஸோ யூ வில் கைடு, அவங்களுக்கு கைட் பண்ணுவீங்க கரெக்டான லோன் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிற மாதிரி. கரெக்டா? ஆமாம் சார். ஓகே. மை விஷன் இஸ் டு நீங்கள் 100 கோடி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பர் மந்த் 100 கோடி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக ஒரு எக்ஸ் அமௌண்ட் வரும். ஆமாம் சார். அந்த எக்ஸ் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு அது வந்து தேவைக்கு விட அதிகமாக இருக்குது. தேவையை விட அதிகமாக இருக்கு இது இல்லை சார். ஏன் அப்படின்னா வந்து அதுக்கு நியரஸ்ட்டு வந்து ஒரு 500 ஃபைல்ஸ் எடுக்கணும். ஒரு 100 எம்ப்ளாய்க்கு மேலே நம்மகிட்ட ஒர்க் பண்ணுவாங்க. 100 100 crore ரீச் எம்ப்ளாய்க்கு மேலே பண்ணணும்னா 100 பேர் உங்ககிட்ட ஒர்க் பண்ணணுமா? அதாவது அவுட் சோர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு 50% வந்து எம்ப்ளாயிஸாக இருக்கலாம். ஓகே. 50% அவுட் சோர்ஸாக இருக்கலாம். நம்ம ஆன்லைன் ஒன்ஸ் இல்லைன்னா ஏஜென்சி அது மாதிரி. இதெல்லாம் பண்ணி நீங்கள் வர ப்ராஃபிட்டில் உங்களுக்கு செலவெல்லாம் போக நெட் ப்ராஃபிட்டாக நிற்கும் இல்லையா? ஆமாம் சார். அது உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக தானே இருக்கும்ல? இருக்கலாம் சார். இருக்கும் சார். இருக்கும். அது உங்களோட தேவைக்கு விட கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்குவோம். சரி சார். ஓகே. ஓகே சார். உங்களுக்கு விட தேவைக்கு விட அதிகமாக இருந்துச்சுன்னா அது என்ன? அது ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க சேரிட்டி வைஸ்? சார் ஆல்ரெடி ஒரு சேரிட்டின்றது நம்ம சொல்ல முடியாது, நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஆனால் ஓகே, சேரிட்டி விடுங்க. இந்த சொசைட்டியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆமாம் சார். அது ஒரு பிரச்சனையை நீங்கள் வந்து பிஸ்னஸ் மூலியமாக சால்வ் பண்ணுறீங்க, ஒரு பிரச்சனையை சேரிட்டி மூலியமாக சால்வ் பண்ணுறீங்க. ஸோ சேரிட்டி மூலியமாக நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினைச்சா எஜுகேஷன் சார். எஜுகேஷன் சிஸ்டம் இல்லை. அந்த நீடி பீப்புளுக்கு நான் கரெக்டாக இப்போதைக்கு நான் பண்ணுறத சொல்லிடுறேன், அதை பெருசாக்கலாம்னு வச்சுங்க. இப்போ வந்து நான் ஸ்கூல் பசங்களுக்கு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கான விஷயத்த நோட் புக்ஸு, வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி விஷயம் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நான் எதுவும் தனியாக விஷயம் பண்ணலை. இதை இன்னும் கொஞ்சம் நான் அதிகப்படுத்துவேன். எந்தெந்த ஊரில் இருக்கிறோ அதை கொடுக்க ஆரம்பிப்பேன். என்னால் முடிஞ்சதை நான் ரெகுலராக கொடுத்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு அவங்க யாருன்னு கூட அதிகமாக தெரியாது. யாராவது வேறு பர்சன்ஸை வச்சு கொடுப்பேன் அந்த ஏரியாவில். இல்லை, வை யூ ஆர் சப்போர்ட்டிங் தி எஜுகேஷன்? எஜுகேஷன்
எஜுகேஷன் தான் நம்ம சொசைட்டியை மாற்றும் அப்படின்றது என்னுடைய விஷயம் சார். அதுவும் அறிவுபூர்வமா வந்து நீங்க சொல்றது ஓகே. பட் இல்ல நான் இன்னும் இதயபூர்வமா ஒரு எமோஷனலா உங்களுக்கு எதாச்சும் ரீசன் ஆ இருக்கா? ஆ நான் கண்டிப்பா சொல்றேன் சார். கண்டிப்பா சொல்றேன். இப்ப இது நிறைய ஒரு 8th 7th அந்த ரேஞ்சில நிறுத்துற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு விஷயம் அதிகமா பாதிச்சது வந்து கொரோனா பீரியட்ல நம்ம பிசினஸ் ஒரு பக்கம் போயிருந்தாலும் அதுல ஸ்டாப் பண்ணி ரொம்ப பேர் கொஞ்சம் போரா இருந்தவங்க அவங்களும் ஏர்ன் பண்ணல. அந்த பசங்களையும் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்களை திரும்பி சேர்க்கிற அளவுக்கு யாரும் எடுத்து அதை செய்யல. இன்னொன்னு அவங்களுக்கான நீட் இருக்கும், சின்ன சின்ன வேலைகளுக்கு போயிட்டாங்க. அது நிறைய ஒரு சங்கடத்தை எனக்கு கொடுத்துட்டே இருக்குது. நிறைய அப்ப நல்ல பசங்க படிக்கிறவங்க கூட அந்த ஏதோ ஒரு அவங்களுடைய பொருளாதார சூழல்னால நிறுத்திடுறாங்க. அது ஒரு சங்கடம் நமக்கு பார்த்துட்டே இருக்கும். என்னால ஸ்டில் அது முடிஞ்சதை வந்து தான் ஒரு அறிவுபூர்வமா அணுகுற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. ஒரு ஒரு அறிவுபூர்வமா எமோஷனா இருக்கு. அதாவது நான் இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக ரீசன் கேட்கல. உங்களோட லைஃப்ல வேற ஏதாச்சும் நீங்க திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கோ அல்லது நீங்க கண்கூடா பார்த்த மாதிரி ஏதாவது பெரிய ப்ராப்ளம் நடந்திருக்கலாம். என்கிட்ட நிறைய காசு இருந்துச்சுன்னா இந்த ப்ராப்ளம சொல்யூஷன் குடுக்கலாம். இந்த மாரி ஏதாச்சும் நீங்க ஃபீல் பண்ணது உண்டா? அஹ் எனக்கு 2 சரி, விஷயம் இப்ப எப்போதுமே. எஜுகேஷனுக்கு நீங்க குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க சரி சார். எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ம். அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா, வேற எங்க நீங்க ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? ஆஹ் அப்படின்னா ஏதாவது மெடிக்கல் ஆகி கஷ்டப்படுறதா இருக்காது கொடுக்கலாம். சாரி? மெடிக்கல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றதான் செகண்ட் ஆப்ஷன். அது வந்து அது வந்து சமாப்தி அதுல எதனால சொல்லலாம். உங்களுக்கு அது க்ளோஸ் டு த ஹார்ட்? இல்ல அது அது மாதிரி ஒரு 2 பேர் சுச்சுவேஷன்ல இருந்தாங்க சார். நான் ஹெல்ப் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்பையும் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் வாங்கி நான் கொடுத்துருக்கேன். ஒரு பொண்ணு வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம். அவங்களுக்கு வந்து டெய்லி எக்ஸ்பென்ஸே பண்ண முடியாது அவங்க ஃபேமிலியால. ஜிஹெச்ல தான் பண்றோம். ஆனா கிளைம்லாம் பண்றோம். ஆனா அவங்களுக்கு டெய்லி போயிட்டு வந்து அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் ஆகி ஹார்ட்ல உள்ள இது வைக்கிற வரைக்குமே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000-50,000 எக்ஸ்பென்ஸா செலவாகுது. அதை வந்து நான் கொடுத்துருக்கேன். அது மாதிரி ஒரு பையனுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட். அவன் தான் ஏர்னிங் பண்ற பர்சன். அதுலயும் நான் மட்டும் இல்ல, ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் வாங்கி ஒரு அமௌண்ட் கொடுத்து நல்லா முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணி. அவ்வளவுதான். இது இது 2 ஆப்ஷனும் நான் வச்சிருக்கேன். ஹெல்ப்ன்றதை ஸோ இந்த 2 எல்லாருக்குமே பண்ணுவோம். விஷயம் உங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து ரொம்பவா ஒரு ஃபீலிங் டச்சா இருந்துச்சு இல்லையா? கடவுள் வந்து என் மூலியமா ஆமா இவங்களுக்கு ஹெல்ப் சார். பண்ண வச்சிருக்காருன்னு ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னு சொல்ல வர்றீங்க. ஆமா சார். ஆமா. நான் வந்து அதிகமா இண்டிவிஜுவல் பர்சன்ட்ட கடன் வாங்க மாட்டேன். காசும் கேட்க மாட்டேன். ஆனா இவங்களுக்காக நான் கேட்டேன். ஆனா எனக்கு அது உறுத்தலா இல்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே நான் வந்து யார்ட்டயும் கடன் வாங்க மாட்டேன். எனக்கு லோன்ஸ் வேணா இதெல்லாம் இருக்குமே ஒழிய, யார்ட்டயும் ஒரு ரூ. 500 கொடுங்க, ரூ. 1000 கொடுங்கன்னு நான் இது வரைக்கும் எதுக்குமே வாங்கினது இல்ல. ஆனா இதுக்கு கேட்கிறப்ப எனக்கு சங்கடம் இல்ல. உறுத்தல் இல்ல. சரி, இப்போ 2 இது எடுத்துக்கங்க. எஜுகேஷனுக்கு வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு ரூ. 2,00,000 இருக்கு. அத வந்து சரி சார். எஜுகேஷனுக்கு ஒருத்தர் குடுக்கணும், இல்லாட்டி மெடிக்கலுக்கு ஒருத்தர் குடுக்கணும். 2 பேருமே கேட்குறாங்க. இத பாதி பாதியா உன்னால குடுக்க முடியாது. குடுத்தா ஒருத்தருக்கு தான் ஃபுல்லா குடுக்கணும். யாருக்கு சரி குடுப்பீங்க? சார். மீறி யோசிக்கிறீங்களா? இல்ல இப்ப அது மெடிக்கலுக்கு தான் சார் கொடுக்கணும். அதுதான் எமர்ஜென்சி. ஏன்னா அது பணம் இல்லாதனால ஒருத்தங்க சஃபர் ஆகக்கூடாது இல்லையா? இட் இஸ் நாட் எமர்ஜென்சி. அப்பன்னா? எமர்ஜென்சினா நான் இது எஜுகேஷன் தான் சார் கொடுப்பேன். இப்ப இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி இல்ல. ஒரு பட் 2 அது நாள்ல பண்ணுனா பண்ணணும். நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு காசு இல்ல. கண்டிப்பா பண்ணணும். தென் உங்களுக்கு ரியலான சந்தோஷம் எந்த இடத்துல அதிகமா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி? ஹெல்த் குடுக்கும்போதா? ஹெல்த் இல்ல. ஒரு என்ன சொல்றது? ஒரு இல்னஸ்க்கு குடுக்கும்போதா? அல்லது வந்து ஒரு எஜுகேஷன் குடுக்கும்போதா? எது உங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது?
இருக்கீங்களா? சரவணகுமார் இருக்கீங்களா? எஸ் விஸ்வநாதன், நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இவங்களுக்கு 1 மாசம், அவங்களுக்கு 1 மாசம் அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. ஸோ வாட் இஸ் மை கொஸ்டின் இஸ், நம்ம தேவைன்னு வரும்போது யாருக்கு வேணாலும், எதுக்கு வேணாலும் குடுக்கலாம். அந்த இடத்துக்கு யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பட் தேவைன்னே எதுவும் இல்லாத போதும் நம்ம குடுக்கறதுக்கு ரெடியா இருப்போம்னா, அது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம குடுப்போம் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகே. ஸோ எஸ் மிஸ்டர் சரவணன் வர வரைக்கும் யாராச்சும் என்கிட்ட டிஸ்கஷன் பண்ணணும்னா, யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட். உங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் அண்ட் யூ கேன் டிஸ்கஸ். எஸ் மகேந்திரன். சார் மகேந்திரன். சொல்லுங்க மகேந்திரன். இது டிஸ்கஷன் நல்லா இருக்கு சார். என்ன பொறுத்தளவுல மெடிக்கலுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணிடுவேன். ஏன்னா எஜுகேஷன் வந்து அவங்க இல்ல, உங்கள பொறுத்த வரைக்கும், எல்லாத்த பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற டிபேட்லாம் கிடையாது. சரி நான் சார். இப்ப என்ன பேச வரேன்னா, இண்டிவிஜுவலுக்கு ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட் இருக்கும். ஆமா. நம்ம கம்யூனிட்டில ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து திருநங்கைகள் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவங்களுக்கு உடம்பு வந்து வேலை செய்யறதுக்கு உண்டான மனசு இருக்கு, உடம்பு வேலை செய்யறதுக்கு உண்டான இது எல்லாமே இருக்கு. ஆனா, அவங்கள யாருக்கும் வேலை கிடைக்கலங்கிறதுக்காக அவங்க பிச்சை எடுக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. அதனால எனக்கு மட்டும் நெறைய காசு இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஓகே. இன்னொருத்தங்க வந்து அ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு கண்ணு வந்து ப்ராப்ளமா இருக்கிறதே எனக்கு வந்து பார்க்கறதுக்கு சங்கடமா இருந்துச்சு. ஸோ என்கிட்ட நெறைய காசு இருந்துச்சுன்னா, யாருக்கெல்லாம் கண்ணுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பெஸ்ட்டு, அதுதான் பெஸ்ட்டுன்னுலாம் எதுவும் கிடையாது. குடுக்கறது பெஸ்ட்டு அவ்வளோதான். ஆனா, ஏதோ ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு பின்னாடி ஒரு நம்ம கடவுள் வந்து ஏதோ ஒரு ரீசன்னால ஏதோ ஒரு இடத்துல சோதனையோ அல்லது வேதனையோ குடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து இந்த மாரி ஒரு விஷயம் இனிமேல் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு இதா இருக்கலாம். அந்த ஒரு இடத்துக்கு போய் ஃபிக்ஸ் பண்றது வந்து மத்த எல்லா சந்தோஷத்த விட கொஞ்சம் அதிகமான சந்தோஷம் நமக்கு கிடைக்கலாம். நம்மகிட்ட யாராச்சும் வந்து ஹெல்ப்ன்னு கேட்குறாங்க, அதுக்கு குடுக்கறது வேற, ஹெல்ப் வேற, சேரிட்டி வேற. சேரிட்டினா மாசம் மாசம் நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம குடுக்குறோங்கிறது, அவங்க கேட்காட்டியுமே நம்ம குடுக்குறோம் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஸோ தட் இஸ் த திங். ஐ திங்க் அவரும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் கென்னடி சார் சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சார். எனக்கான பிடிச்ச விஷயம் போயிட்டு இருக்கு. கல்வி, எஜுகேஷனா இதுதாங்க. நாம இந்த அவருடைய ப்ராப்ளம் சொல்யூஷன் லேசா அவர் சொல்லிடலாம்னா நினைச்சேன். அவருடைய பிசினஸ் சரியான பிசினஸ் சார். இன்னைக்கு ரொம்ப நீடான ஒரு பிசினஸ். எனக்கு நிறைய பேர் வந்து தவறான நபர்கிட்ட வந்து லோன் வாங்குறேன்னு மாட்டிக்கிட்டு லட்சக்கணக்கில் இழந்துடுறாங்க. ஸோ அவருடைய சொல்யூஷன் வந்து பெரிய சொல்யூஷனா இருக்கும். அவருடைய பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து நல்லா ரிச்சா பண்ணலாம். டிஸ்கஸ் பண்ணா ஈஸியா நம்ம கைட் பண்ண முடியும் பிசினஸ்க்கு. நீங்க உங்களுடைய அனுமதி இருந்தா. ரெண்டாவது, நான் அப்படிங்கிறத விட நீங்க சொன்ன மாதிரி பொதுவானா யாருக்கு என்ன மனசுல தச்சிருக்கோ அதை அடிப்படையில தான் எஜுகேஷனுக்கான சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. எஜுகேஷனா மருத்துவமாங்கிறது சொல்லணும். நம்ம ஏற்கனவே சொன்னிருந்தேன் இல்லையா, நம்ம இடம் வாங்கிட்டோம் ஸ்கூலுக்கு. ஸ்கூல் கட்டுறதுக்கு இடம் வாங்கியிருக்கோம். அதை நம்ம டிசைன் பண்ணிட்டே இருக்கிறோம். டிசைன் பண்ணும்போது என்ன கத்துக்கிட்டே வரேன் நான். அந்த எக்ஸ்பென்சஸ் அவங்க பண்ற எக்ஸ்பென்ஸ் அவங்களுடைய ஓன் எக்ஸ்பென்ஸா இருக்கணும். அது இன்னொரு இடத்துல நம்மளுடைய சாரிட்டிங்கிறது இருக்குல்ல, நம்ம பில்டிங் மட்டும் நம்ம சாரிட்டி பண்ணணும்னு முடிவு பண்ணணும். முன்னாடி என்ன பண்ணோம்னா எல்லாமே எக்ஸ்பென்சிவ் மாசம் மாசம் சம்பாதிச்சு அதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிச்சோம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல, சாரிட்டியா கொடுக்கணும்னு நினைச்சிருந்தோம். இப்ப கொஞ்சம் அது எத்தனை வருஷத்துக்கு ஓடும் அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள எழுந்துச்சு. அதனால நான் என்ன முடிவு பண்ணோம்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஓன்ல நம்ம ரெடி பண்ணிக்கிறோம், நம்ம காசு ரெடி பண்ணிக்கிறோம். ஆனா ரன்னிங் கேபிட்டல், ரன்னிங்கான விஷயத்த வந்து நம்ம அங்கிருந்து தான் எடுக்கணும்னு முடிவு பண்றோம். எங்க இருந்து? மக்கள்கிட்ட இருந்து எடுக்கணும், மக்கள்கிட்ட இருந்து வாங்கணும் ஓகே. அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துக்கிறோம். ஸோ அதனால என்ன சொன்னா, எஜுகேஷன் சாரிட்டியா கொடுக்கணும். ஆனா அது டோட்டல் ஃப்ரீ நம்மளால பண்ண முடியாது, அது சின்ன பட்ஜெட்டை பண்ண முடியாது அப்படிங்கிற கன்க்ளூஷன் வந்துக்கிறோம். ஸோ இப்போ 4 lakhs ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணி யோசிக்கிறோம். ஒன் டைம் இன்வெஸ்ட் 4 lakhs. அந்த 4 lakhs அவங்க ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து +2 வரைக்கும் அந்த குழந்தைக்கு வந்து வேற ஃபீஸ் கிடையாது. அது யூனிஃபார்ம் வெளியே தச்சுக்கலாம், பேக் வெளியே வாங்கிக்கலாம், ஷூ வெளியே வாங்கிக்கலாம்,
ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம கொடுப்போம், எஜுகேஷன் கொடுப்போம். பஸ் ஃபீஸ் எல்லாம் அது தனி, வெளியே வந்துட்டு போற ஃபீஸ் தனி. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் அது பெரிய செலவாகாது, வருஷத்துக்கு ஒரு முறை பெரிய செலவாகாது அப்படின்னு யோசிச்சோம். அதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம தரமான பள்ளிக்கூடமானு யோசிச்சோம். நீங்க அன்னைக்கு நீங்க சொன்னீங்க மெட்ரிகுலேஷனா சிபிஎஸ்சியா என்னென்ன முடிவு பண்ணிட்டீங்கன்னு கேட்டீங்க இப்போ நம்ம பேசும்போது. அப்போ நான் இப்போ கன்க்ளூஷன் வந்துட்டேன், சிபிஎஸ்சி தான், அதுல மாற்று கருத்து கிடையாது. உங்க இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ சிபிஎஸ்சியில ஸ்டார்ட் பண்ணும்போதே மாண்டிச்சோரி மாடல்ல முதல்ல பிளே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 3 இயர்ஸ் அது போட்டோம். நம்ம ஒரு பிராண்டை கிரியேட் பண்ண பிறகு நம்ம அந்த 4 lakhs அந்த கான்செப்ட் வருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம 4 lakhs ப்ராஜெக்ட் இருக்கும். எடிஷனல் எனக்கு 4 lakhs கட்ட முடியாது, நான் மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் கட்டிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம். இப்போ ஒரு மாசம் 15,000 கட்டினாங்கன்னா அந்த 4 lakhs 27 மாசத்துல கட்ட முடியும். அது வரைக்கும் வேற எந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா கிடையாது. அந்த அமௌண்ட் கட்டினா போதும். ஒரு 2 years அந்த குழந்தைக்காக அவங்க சேவ் பண்ணாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்கள வந்து அவங்க எஜுகேஷன் பத்தி கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். கெனடி சார், இது எல்லாத்தையுமே வந்து நீங்க பேப்பர் ஒர்க்ல பண்ணிட்டு அதை பேப்பர் ஒர்க்லயே வச்சிருங்க. அது இங்க ஓகே, பட் ஜென்ரலா நீங்க இன்ஃபார்ம் யார்கிட்டயுமே பேச வேண்டாம், யார்கிட்டயும் டிஸ்கஷன் பண்ண வேண்டாம். கோ ஒன்லி வித் த பேப்பர் ஒர்க். நீங்க வேற ஏதாச்சும் ஸ்டேஜ்லயோ வேற யாராவது பீப்புள்கிட்டயோ டோன்ட் டிஸ்கஸ் அபவுட் திஸ். ஓகே ரைட்? உங்களுக்கு எல்லாம் முடிஞ்சு நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணது சக்சஸ் ஆகி நீங்க அதை அப்படி கொண்டு வரும்போது தென் அதுக்கப்புறம் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இதுல மேபி சில விஷயங்கள் நம்ம மாத்துறோம், கொஞ்சம் அப்கிரேட் பண்ண நல்லா இருக்குங்கிற மாதிரிலாம் போச்சுன்னா நீங்க சொல்லிட்டு அதை பண்ண முடியலன்னா கஷ்டம். சரி சரி சரி. சில இடத்துல ப்ராக்டிகலி இது வந்து பாசிபிள் இல்லை, இது இம்ப்ரூவ் பண்ணணும், மேபி 4 lakhs பத்தாவது 5 lakhs அந்த பெட்டரா இருக்கும்னு மேபி இருந்துச்சுன்னா அது நீங்க பண்ண முடியாம போகலாம். ஓகே 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 ஓகே. அந்த சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க மாத்த முடியாது, ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டதுனால. அதனால இந்த மாதிரி குவாலிட்டியான எஜுகேஷன் அஃபோர்டபுளா நம்ம கொடுக்குறோம், அந்த மாதிரி ஜென்ரிக்கா நம்ம சொல்லிட்டு போயிடலாம். டோன்ட் கோ இன் டெப்த். ரைட்? அது எல்லாமே பேப்பர் ஒர்க்ல இருக்கட்டும், அதுவே நிறைய யோசிங்க, அதுல என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்லாம் யோசிக்கலாம். லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பண்ணிக்கலாம். ஒரு பேட்சுக்கு நம்ம கொடுத்து பார்க்கலாம், எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, இதெல்லாம் இதாகுதான்லாம் பார்த்துட்டு தென் வி கேன் கோ ஃபார். கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம் சார். இன்னைக்கு எல்சிசி வந்ததுக்கான காரணமே அதுதான். நம்ம எப்போ எல்லாரும் சேர்ந்து 26ஆம் தேதி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். என்னோட எனக்கு பேரன் பிறந்திருக்கான் முதல்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ். கடவுளுக்கு நன்றி. பேரன் பிறந்த கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் இருந்தாரு கொஞ்ச நாள், அதனால எனக்கு சரியா அதை கம்யூனிகேட் பண்ண முடியல. 26 நான் பிளான் பண்ணியிருந்தேன், ஜனவரி 26 பண்ணலாம், குடியரசு தினத்தாவே நம்ம இந்த இதை வச்சுக்கலாம்னு நினைச்சிருந்தேன். அது கொஞ்சம் தள்ளி போகுது. ஸோ அடுத்த பிளான் பண்ணும்போது நிச்சயமா நான் எஃப்எம்சி லீடர்ஸ்க்கு முதல்ல இந்த கம்யூனிட்டிக்கு போடுறேன், நான் மெசேஜ் போடுறேன். இவ்வளவு பேர் வந்து அதை பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது அப்படிங்கிற உணர்வையும் அன்பையும் தந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். கிரேட். நீங்க வந்து எப்போ ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எப்போ போட போறீங்க, எந்த இயருக்கு போட போறீங்க? சார் நெக்ஸ்ட் இயர்ல போடுறோம். 2026 2025 இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வரும் இல்லையா, அப்ப அட்மிஷன் போட போறோம். 2026 கிட்டத்தட்ட ஒரு அக்டோபர் 25 இதான் 25. ஆமா 25 ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. 2026 2026. ஸோ இந்த அக்டோபர்ல நடக்கும் அநேகமா அந்த ஓப்பனிங் டே. ஃபேண்டாஸ்டிக். அக்டோபர்ல தானே சரஸ்வதி பூஜை வரும். அந்த வருஷம் எல்கேஜி ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வருஷம் 1ஆம் கிளாஸ். பில்டிங் பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்ரூவல் போகணுமா, இல்ல அப்ரூவலுக்கு அப்புறம் தான் இதை பண்ணணுமா? சார் நம்ம பில்டிங் போட பிறகு அப்ரூவல் போகணும். பில்டிங் நான் மேக்சிமம் அதிகபட்சமா இதுல முடிச்சிருவேன், நான் ஜூன்ல முடிச்சிருவேன். ஜூன்ல நம்மளோட பில்டிங் ரெடி ஆயிரும். நம்ம அப்ரூவல் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம். ரெண்டாவது இந்த ஸ்கூலை பொறுத்தவரைக்கும் ஓப்பன் பண்ணிட்டு கூட நீங்க 2 வருஷம் நீங்க அப்ளை பண்ணிட்டு வேலை செய்யலாம். ஓகே, ஸ்கூல் ரன் பண்ணிட்டே பண்ணிக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. சரவணகுமார் கேஸுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண முடியும். அது நல்ல அருமையான ப்ராஜெக்ட் அவரது வச்சுக்கிறது. ஓகே, காட் இட். அவர் வேணா உங்ககிட்ட 1-to-1 பேச சொல்றேன். ஓகே, பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வாழ்த்துக்கள். அண்ட் பேரனுக்காக கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவரோட லாங் லைஃப்காகவும் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ்க்காகவும் ப்ரே பண்ணிக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எஸ், சரவணன் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம்.
எஸ், இருக்கீங்களா? கொஞ்சம் நெட்வொர்க் ஏதாவது பிரேக் ஆயிடுச்சு சார். பிரேக் ஆயிடுச்சு டக்குன்னு. ஓகே சார். சொல்லுங்க சார். சாரி ஃபார் தி இஷ்யூ. இடையில கட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ என்ன பேசிட்டு வந்தோன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்த் எஜுகேஷனா? இந்த மாதிரி உண்டான ஹெல்த்தில் நம்ம பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் இல்லையா? அதுக்கும் எஜுகேஷன் கூட இது பண்ணும்போதும் எது வந்து ரொம்ப க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருக்குன்னு கேட்டிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பினஸ் அப்படிங்கிறது வந்து ஒருத்தருக்கு உயிரை காப்பாற்றியிருக்கோம், ஒருத்தருக்கு வந்து இவர் வந்து இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறதே நம்ம மூலியமா கடவுள் கொடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அந்த ஒரு சந்தோஷத்துக்கும் இவர் இன்னைக்கு படிச்சு பெரிய ஆளா இருக்கிறதுக்கு ஆமாம் சார். காரணமே நம்ம மூலியமா கடவுள் கொடுத்த அந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கும் எது நல்ல க்ளோஸ் டு த ஹார்ட்டா உங்களுக்கு தெரியுது? இல்லை சார், இப்போ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முகம் தெரியாம தான் சார் செய்வேன். அது யாருக்கு போகுதுன்னே தெரியாது. இந்த ஸ்கூல்ல எடுத்துட்டு ஒரு 20 பேருக்கு கொடுங்கன்னு இல்ல, சொல்லிடுவேன். நீங்க எந்த அது சேரிட்டி கொடுத்தாலுமே அப்படிதான் கொடுக்கணும். ஆமாம் சார். ஆனால் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கேன் என்ன ப்ராப்ளம்ட்டு கொடுத்துருப்போம். உங்களுக்கு அதுவும் யாருமே ஏதாவது தெரியாதவங்க கிட்ட போய் கொடுக்கலாம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஹெச்சுக்கு போறோம், அங்க யாராச்சும் ரொம்ப இதாக ஹெல்ப் கேட்குறாங்க, அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வரலாம். அல்லது அதுக்குன்னு யாராச்சும் ஒரு பீப்புள் இருப்பாங்க, ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம். ஸோ கண்டிப்பா நான் என்ன கொடுக்கலாம். கேட்குறேன்னா, ஆல் ஐ நீட் இஸ் நாட் யுவர் என்ன சொல்றது, இன்டெலிஜென்ஸ் அல்லது நீங்க யோசிச்சு நீங்க பண்ற விஷயங்கள் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் இஸ் த க்ளோஸ் டு த ஹார்ட். உங்களுக்கு எமோஷனலா இருக்கிற விஷயம் அது எந்த இடம்? மனசார ஃபீல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. அது யாராச்சும் ஹெல்ப்னு கேட்டா அதுக்கப்புறம் கொடுக்கறது தாராளமா தரலாம். ஆனா சேரிட்டிங்கிறது ஹெல்ப்னு யாரும் ரெகுலரா கேட்காட்டியும் மாசம் வாரம் வாரம் நம்ம கொடுக்கறது இஸ் த சேரிட்டி. ஸோ அப்படி கொடுக்கும்போது எந்த ஏரியால கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் மேக்ஸிமம் வந்து எஜுகேஷனுக்கு தான் சார் கொடுப்பேன். அதான் எனக்கு பிடிச்சதுன்னு வச்சு. ஏன்னா அதனால கஷ்டப்படுறது ஒரு ஃபேமிலி, நிறைய ஃபேமிலி பார்க்குறோம். அதான் எஜுகேஷன் இல்லாதனால அதை தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். இது வந்து நம்ம கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கிறப்ப பண்ணலாம். மெடிக்கல் அப்படி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, எஜுகேஷன் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும்னா, உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore கையில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு இருக்குது மாதம் மாதம். எத்தனை பேர்த்துக்கு நீங்கள் வந்து எஜுகேஷன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நான் இப்போதைக்கு ஸ்கூல் லெவல்ல கொடுக்குறேன் சார். அப்போதைக்கு என்ன அமௌண்ட் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக கண்டினியூவாக கொடுத்துடலாம். அவங்கள வந்து படித்து கொண்டு போகிற வரைக்குமே கொடுக்கலாம். அவங்க நல்ல சப்போர்ட் பண்ணி காலேஜ் லெவலில் அவங்கள படிக்க வைக்கலாம் அப்படின்றது இருக்கும். ஏன்னா நம்ம வேற எதுவும் கொடுக்க முடியாது. பெரிய காசு கொடுக்கலாம், அதெல்லாம் ரொம்ப நாளில் மறந்துடும். அவங்களுக்கு அதை எஜுகேஷன் கொடுத்தா அவங்க ஃபேமிலியே நல்லா இருக்கும் இல்லையா? சேஞ்ச் பண்ணிடுவாங்க அவங்களுடைய ஃபேமிலியை. மை விஷன் இஸ் டு ஹெல்ப் புவர் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷன் எஸ் சார். by becoming a world class businessman. அதாவது இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, சரி சார். நீங்க வேர்ல்டு கிளாஸ் பிஸ்னஸ் மேனா ஆகிறதுக்கு காரணம் உங்களுக்கு அதிகமாக சம்பாதிக்கணுங்கிறது கிடையாது, நீங்க நிறைய எஸ் சார். பேத்துக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிறது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நான் இதுல ஆல்ரெடி ஃபில் பண்ணதே அப்படிதான் சார் இருக்கும். எனக்கு வந்து பை ப்ராடக்டா கேஷ் தேவைதான். ஆனா வந்து என்னுடைய டீமை வந்து ஓரளவு அவங்களுடைய பொருளாதாரத்தை ஏற்றணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வெளியில ஹெல்ப் பண்ணணும். இது 2 விஷயமுமே இருக்குது. அதுக்காக எனக்கு வேணான்னு சொல்லல. எனக்கு அதுவும் வேணும் தான். என்கிட்ட நிறைய இருந்தா தான் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக வேணும். ஸோ நீங்க ஒரு வேர்ல்டு கிளாஸ் பிஸ்னஸ் மேன் ஆகிறது மூலியமா பல பேத்துக்கு எஜுகேஷன் கிடைக்கும். கண்டிப்பா சார். கண்டிப்பா. இதை வந்து நான் வேற ஆங்கிள் நான் சொன்னோம்னா, நீங்க லேட்டாக்க நிறைய பேர் எஜுகேஷன்ல அஃபெக்ட் ஆயிட்டு இருக்காங்க.
நீங்கள் சீக்கிரமாக பிஸ்னஸ் மேன் ஆகணும், வேர்ல்டு கிளாஸ் பிஸ்னஸ் மேன் ஆகணும். யாருக்காகனா அட்லீஸ்ட் பல பீப்புள்ஸ் உங்களோட எஜுகேஷன், ஐ மீன் அவங்களோட எஜுகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், இந்த ஆங்கிள் யோசிக்கிறேன் சார். தேங்க்யூ. இந்த ஆங்கிள் ஓகே. நீங்கள் லேட்டாக நிறைய பேர் எஜுகேஷன் இல்லாமல் வெளியே போயிட்டு இருக்காங்க. ஓகே சார், கண்டிப்பாக. அவங்களுக்காகனாச்சும் நம்ம சீக்கிரமாக எஜுகேஷனுக்காகனாச்சும் நம்ம சீக்கிரமாக இது பண்ணணும். அண்ட் எங்கிட்ட 1 கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா இத்தனை பேர்த்த நான் படிக்க வைப்பேன்னு உங்களுக்கு இருக்கும். இப்போ எங்கிட்ட ஆமாம் 1 சார். கோடி ரூபாய் எக்ஸ்ட்ராவா இல்லை. ஒவ்வொரு மாதம் எங்கிட்ட ஆமாம் இவ்வளோதான் சார். இருக்குன்னு உங்ககிட்ட ஒரு எக்ஸ் அமௌண்ட் இருக்கும். ஆமாம் அட்லீஸ்ட் அந்த பணத்தில் இவ்வளோனாச்சும் என்னால் பண்ண முடியுங்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும். ஒரு 5 to 10% யூஸ் பண்ணலாம் சார் என்னுடைய நெட் ப்ராஃபிட். அட்லீஸ்ட் ஒருத்தர்னாச்சும் நீங்கள் அதை படிக்க வைக்கலாம், ஹெல்ப் பண்ணலாம். அது கொடுத்துட்டு தான் சார் இருக்கு. ஓகே, ஜென்ரலாக சொல்கிறேன் நான். ஓகே, ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்க, சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து ஹாப்பினஸ்க்காக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் த ரைட் வே. ஸோ ஹாப்பினஸ்க்காக ஒர்க் பண்ணும்போது சக்ஸஸ் இன்னும் பெட்டராக வருங்கிறது தான் முக்கியம். ஓகே சார், அந்த கொரோனா பீரியட்ல என்கிட்டயுமே அதிகமாக காசு இல்லை. ஆனால் பேக்ரவுண்ட் இருந்தது ஒழிய என்கிட்ட கையில கேஷ் இல்லை அப்போதைக்கு. ஆனால் அவங்கள திரும்பி போகணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் கொடுத்தேன். அந்த சின்ன பசங்களுக்குலாம் நான் வந்து பேக் அதெல்லாம் கொடுத்தேன். அந்த இண்டஸ்ட்ரியாவது அவங்க திரும்பி சேருவாங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி யோசிச்சிருக்கீங்க, கரெக்ட்? ஆன்லைன் சென்ட்ரிக்காக நீங்கள் வந்து சம் வெபினார் ரிலேட்டடில் நீங்கள் பண்ணுறதா யோசிச்சிருக்கீங்க. இப்போ வந்து என்னுடைய எம்ப்ளாயிஸ் ஒரு 50% வச்சுட்டு 50% நம்ம ஆன்லைன்ல கொண்டு போனா எனக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் இருக்காது அதிகமா. இவங்களுக்கு வந்து ரெகுலரா சேலரி இருக்கும், எக்ஸ்பென்ஸ் இருக்கும், மார்க்கெட்டிங் இருக்கும். இப்போ நம்ம ஃபேஸ்புக் ஆட்ல வந்து போனுச்சுன்னா நம்ம அதை தாண்டி நம்ம ஏர்ன் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பவர் டீமில் இருக்கீங்க இல்லையா, டைமண்ட் பவர் டீம். ஆமாம் சார். அது என்ன பவர் டீமில் இருக்கீங்க? சர்வீஸ் பவர் டைம்ல. ஒருவேளை நீங்கள் வந்து ஆன்லைனில் இந்த மாதிரி வெபினார் ஓரியன்டாக நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ட்ரெயினர் பவர் டீமுக்கு மாறுற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் அண்ட் கன்சல்டிங் பீப்புள் எல்லாமே அந்த பவர் டீம் இஸ் ட்ரைனிங் பவர் டீமுக்கு மாறுற மாதிரி இருக்கும். ஓகே சார், நான் அதுக்குள்ளே போயிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். அதான் நெக்ஸ்ட்னா அதில் சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் இங்கேயே இருக்கலாம், ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொல்கிறேன். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் வெபினார் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி வச்சுருக்கீங்க, கரெக்ட் தானே? ஆமாம் சார். அப்போது உங்களோட ஈகோ சிஸ்டம் வந்து டைரெக்டாக பீப்புளை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது தான், கரெக்டு தானே? ஆமாம் சார், ஆமாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆடு வந்து பெருசாக பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு 10 பேர் ஒரு நாளைக்கு வராங்க, அது நீங்களே ஹேண்டில் பண்ண முடியுமா? இல்லை சார், ஃபர்ஸ்ட் இனிஷியலாக தான் என்னால் பார்க்க முடியும். அதுக்கு பேக் அண்ட் டீம் நம்ம பண்ணி தான் ஆகணும். இப்போ பேக் அண்ட் டீம் தான் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுவீங்க, கரெக்டா? ஆமாம், அதாவது அவங்களுக்கு இதோட நாலேஜை கொடுத்துட்டு நம்ம அவங்கள பண்ண வைப்பீங்க. அப்போ வந்து ஒரு 10 பேர் ஒரு நாளைக்கு வராங்க உங்ககிட்ட என்கொயரிஸ்க்கு. அப்போ எத்தனை பேர் தேவைப்படுவாங்க உங்களுக்கு? அதை அவங்ககிட்ட அந்த பேசி க்ளோஸ் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் வேணும்? இப்போ ரெகுலரானா நம்ம நியரஸ்ட் ஒரு 250 பீப்புள் இருப்பாங்க. இப்போ அவங்க பேசுறதோட ஒரு நாளைக்கு 10 பேர் உங்களுக்கு லீடு வருது. இந்த 10 பேர்கிட்ட பேசி 1 to 1 இது பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணணும், அப்படி தானே? ஒரு 3 மெம்பர்ஸ் இருந்தால் போதும் சார். 10 பேருக்கு 3 மெம்பர்ஸ் வேணும். ஆமாம். ஒரு நாளைக்கு 100 பேர் வராங்கன்னா 30 பேர் வேணும். ஆமாம் சார். இல்லை அது 100 பேர் வந்தாங்கன்னா நான் அதில் போக மாட்டேன் சார். ஆப் டெவலப் பண்ணி அவங்களுக்கான என்கொயரிஸ் அப்படி மாற்றிக்கலாம், அவ்வளோதான். புரியல. சிம்பிளைஸ்ட். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ நீங்கள் ஆன்லைனில் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் உள்ள எடுக்கும் உங்களுடைய எலிஜிபிலிட்டியே காட்டிடும். அது வந்து நெக்ஸ்ட் லெவலில் க்ளோஸ் ஆகாது. 100 பேர் வந்தாலும் நம்ம இது பண்ண முடியும். They will not give the details. ஒரு நாளைக்கு 100 பேர் உங்களுக்கு ரெஜிஸ்டர் வராங்கன்னா ஓகே, உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் இதில் ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையானதெல்லாம் அனுப்புறேன்னு சொன்னால் அதில் மோர் தென் 80% ஆஃப் த பீப்புள் will not fill. ஓகே சார், நம்ம 100 நான் பேர் என்ன சொல்ல நம்ம வரேன்னா, ஒரு 10 பேராவது ஹேண்டில் பண்ணணும். உங்களோட மாடலுக்கு வந்து நீங்கள் 3 பேரை வச்சு அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க இல்லையா? சரி, நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதே மார்கேஜ் லோன். அந்த மார்கேஜ் லோன்னா கண்டிப்பாக காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும், கரெக்டு தானே? அந்த லோன் ப்ராசஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 20 லட்சம் 25 லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும்.
ஆமா சார். கரெக்ட் தானே? ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஆமா. பீப்புளாக பேசுனீங்கன்னா க்ரோரில் தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. அந்த க்ரோரில் ஆமா. வந்து அவங்க எடுக்கிறது உண்டான அந்த பெனிஃபிட் உங்களுக்கும் நிறையா வரும். அந்த நிறையா வந்த ஆமா. விஷயத்துக்காக நீங்கள் கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேச மாட்டீங்களா என்ன? கண்டிப்பா பேசிதான் சார் ஆகணும். 100 அப்ப பேருன்றது 100 பேசணும்னா பேர் ஒரு அப்ப நாளைக்கு நீங்க ஜஸ்ட் ஃபில் பண்ணுங்க அப்புறமா பார்ப்போம், அல்லது நீங்க ஃபில் பண்ணதை இல்ல, வச்சு நானே இல்ல. உங்களுக்கு க்ளோஸ் பண்றேன் அப்படிலாம் இருக்க முடியாது இல்லையா? அவங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்டான பீப்புளை ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க ஃபில்டர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸ்பர்ட் கிட்ட போயிட்டு அவங்க ஃபுல்லா பேசி க்ளோஸ் பண்ணுவாங்க. கரெக்டா? ஆமா. இப்ப உங்க மாடல் எடுத்துட்டு நம்ம வேணா 100 பேரை ஹேண்டில் பண்ணலாம். டைமிங்கா வச்சுட்டு. இந்த மாதிரி. புரியல. ஒரே எப்படி வெபினார்ல நம்ம சொன்னீங்க? டீடைல் சொல்லிட்டு இல்ல இப்ப நம்ம நம்ம மீட்டிங் இப்ப பேசிட்டு இருக்கோம்ல சார். இதுல வந்து 50 பேரா இருந்தாலும் இல்ல ஒரே இது மாதிரி வந்து டீடைல்ஸ் நம்ம எஜுகேஷன். பேசிக்கலாம். ஆனா இண்டிவிஜுவலா இல்ல அது நான் வந்து வந்து இது லோன்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு எஜுகேஷன்ல பர்சன். இது வந்து சப்போர்ட். இது வந்து சப்போர்ட் ஓகே. கால். நான் பேசுறது க்ளோசிங் கால். ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள் சில்வர் மெம்பர்ஷிப் எடுத்தவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், அல்லது டைமண்ட் மெம்பர்ஷிப் எடுத்தவங்க கிட்ட இப்போ நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா ஓகே எடுக்க சார். வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது வந்து மினிமம் வயபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, அது வந்து ஒன் டு மெனி அந்த மாதிரி பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு வெபினார் தான் நீங்க பண்ணுவீங்க. வெபினார் ஒன் டு மெனி பண்ணி அதுல இருந்து கரெக்டான பீப்புளை நீங்க எடுப்பீங்க, இன்ட்ரெஸ்டட் பீப்புள் எடுப்பீங்க. கரெக்டா? ஆமா சார். அதுல நீங்க இன்ட்ரெஸ்டட் வெபினார் லிங்க்ஸை மட்டும் பண்ணீங்கன்னா கொண்டு ஒரு போகணும். 100 பேர் அட்டன் பண்றாங்க அப்படின்னா அந்த 100 பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 20 பேர் வந்து எனக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்குன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. கரெக்டா? ஆமா சார். 20% கன்வெர்ட் ஆகும். நீங்க சொல்றது கரெக்ட். அந்த 20%ல நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க, எல்லாம் ஒன் டு ஒன் கனெக்ட் பண்ணி உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னங்கிறதெல்லாம் டீட்டெயில் பேசுவீங்க. அப்படிதானே? ஆமா சார். ஸோ ஆமா. நீங்க 100 பேர்த்திட்ட பேசுனீங்க, 10 பேர் கன்வெர்ட் ஆயிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 10 பேருக்கு ஹேண்டில் பண்றதுக்கு எத்தனை பேர் உங்ககிட்ட வேணும்னு கேட்குறேன். ஒன் டேக்கு 10 பேர் அப்படின்னா நமக்கு வந்து அது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் சார். ஒரு 10 மெம்பர்ஸாவது அங்க ஹேண்டில் பண்ணணும் ரெகுலரா. டெய்லி ஒரு 10 பேர் நான் கொண்டு வந்தா நான் நமக்கு கேட்குற பைசா கொஸ்டின் கிடையாது. இன்னொரு தடவை கிளியரா கேட்குறேன். 10 ஓகே சார். பேர் உங்க லிஸ்ட்ல வந்திருக்காங்க. அந்த 10 பேர்த்துக்கிட்ட நீங்க கனெக்ட் பண்ணி ஜூம்ல ஒன் டு ஒன் நீங்க பேசணும். நீங்க அதுக்கு ஆள் போட்டு பேசுவீங்க. சரி சார். ஒரு நாளைக்கு 10 பேர்த்திட்ட பேசணும்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேர் 10 பேர்த்த ஹேண்டில் பண்ண முடியும்னு கேட்குறேன். 10 பேரை சிங்கிள் பர்சன் அந்த 10 பேரை மட்டும் பேசணும்னா ஒரு சிங்கிள் பர்சன் பேசிட முடியும். சரி, வேற ஒன்றும் பெரிய 20 பேர்னா 20 பேர்னா ஒரு 2 பேர் தேவைப்படும். ஸோ அப்போ 10 பேர்த்துக்கு ஒருத்தர் வேணும். அப்படிதானே? ஆமா கண்டிப்பா சார். அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 10 பேர் 10 பேர் தான் ஒருத்தர் போதும். ஒரு நாளைக்கு 100 பேர் லீட்ஸா வந்தா உங்களுக்கு 10 பேர் வேணும். கரெக்ட் தானே? ஆமா கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஒரு நாளைக்கு 100 லீட்ஸ் வந்தா 10 பேர் உங்களுக்கு இருக்கணும். கண்டிப்பா சார். அப்போ கண்டிப்பா ஒரு சார். நாளைக்கு எத்தனை லீடு வரணும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாளைக்கு 100 வந்தா ஓகே தான். ஓகே தான் சார். 10 பேர்த்துக்கு மேல இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்களா என்ன? பண்ணலாம். பண்ணலாம் சார். நம்ம இப்ப டார்கெட் வந்து ஒரு 100 crore இவ்வளவுதான் வரும் அப்படின்னு வச்சிருக்கோம். நீங்க சொல்ற மாதிரி வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பிசினஸ் அதிகமாகும். 10 பேர் ஓகே. ஸோ உங்களோட லைஃப்ல எத்தனை பேர்த்துக்கு உங்களால மார்க்கேஜ் லோனஸ் ரெடி பண்ணி கொடுக்க முடியும்னு நீங்க நம்புறீங்க? மந்த்லி ஒரு 500 மெம்பர்ஸ் கொடுக்கலாம் மந்த்லி சார். இல்ல, உங்க லைஃப் டைம்ல. லைஃப் டைம்ல ஒரு 1 lakh பீப்புள் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். My mission is to help 1 lakh people to solve their financial problem through my உங்களோட என்ன பிசினஸ் பேர் என்ன? தத்சார் ஃபின்சார் பிரைவேட் லிமிடெட். SCA. TH. சரி, SCA. கம்பெனி பேர் ஃபுல்லா சொல்லுங்க. SCA TH இல்ல SCAR. ஸ்பெல்லிங் இல்ல, ஃபுல்லா சொல்லுங்க. தத்சார் ஃபின்சார் பிரைவேட் லிமிடெட். ஃபின்சர்வ் பிரைவேட் லிமிடெட் நான் போட்டுறேன். ஓகே சார். ஓகே.
Save 5,000 for wrong debts in, okay. To help 1 lakh people to, அதுவும் கரெக்ட் தான். Save from the wrong financial products. To save them with the right financial products through my இந்த கம்பெனி. ஓகேவா? இது கரெக்டா இருக்கா இல்ல ஏதாச்சும் மாத்தினா நல்லா இருக்கும்னு தோணுதா? நீங்க அப்கிரேட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா யூ கேன் டூ தட் அப்கிரேட். இப்போ நான் போடுறது இஸ் வெர்ஷன் 1. ஓகே சார். ஓகே, இதை வந்து பீரியாடிக்கலா நீங்க இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னா டெஃபினெட்லி யூ கேன் டூ தட். அண்ட் இதோட ப்ரிசிஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப அதிகமான ஒரு எனர்ஜி கொடுக்கும். ஓகே, ஓகே சார். நீங்க வந்து 1 lakh people சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. 1 lakh people சேவ் பண்றதுக்கு அடுத்த மைல்ஸ்டோன் என்ன? வாட் இஸ் யுவர் மைல்ஸ்டோன்? 1 lakh people ரீச் பண்றதுக்கு இந்த மந்த்லியா கேக்குறீங்களா எப்படி? இல்ல ஷார்ட் டேர்ம்ல அடுத்த ஃபியூ வீக்ஸா இருக்கலாம், ஃபியூ மந்த்ஸா இருக்கலாம். உங்களோட ஒரு கோல், இந்த இதுக்குள்ள இதை நாம பண்ணுனா இதை பண்ண முடியும். ஃபார் அதான் எக்ஸாம்பிள் சார் நீங்க ஒரு வெபினார் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதா சொன்னீங்க. ஆமா சார். எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் வெபினார். டேட் ஏதாவது சொல்லுங்க. வெபினார்னா வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணலாம் சார். 31st. ஃபேன்சியான டேட் வச்சுக்கலாம். 14th February வச்சுக்கலாமா? ஓகே சார். On 14th February, I am doing my first webinar. Present tense la na eludren. Okay, I am doing my first webinar on secured loan. To save them with the right product. இது கனெக்ட் ஆகுதுங்களா? ஓகே சார், சேம் தான். நம்ம பேசிட்டு இருக்க ப்ராசஸ் அதுதானே. ஆனா நான் வேற வேர்ட்ல கொடுத்துருக்கேன் எல்லாமே. நீங்க இந்த வேர்டு கொஞ்சம் My motto is to be consistent in providing awareness through offline and online. எந்த ஒரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் உங்க பிசினஸ்ல? இந்த லோன்ஸ் பத்தி பேசிட்டே இருக்கணும் சார். அவேர்னஸ் தான். அதாவது மார்க்கெட்டிங் இதுல இருந்துகிட்டே இருக்கும். அதுதானே சார் கேட்குறீங்க? ப்ராசஸ் கேட்குறீங்களா என்ன கேட்குறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் வெபினார் எடுத்திருவீங்க. அவங்க வெபினார் வந்து உங்கள்கிட்ட லீட்ஸாக வருவாங்க. அந்த லீட்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களோட டீம் மெம்பர்ஸை வச்சு நீங்கள் பேசுவீங்க. ஸோ அந்த டீம் மெம்பர்ஸுக்கு வந்து கொடுக்குற அந்த வேர்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ், அதாவது 1-to-1 க்ளோசிங். The motive is to be consistent in சரி சார். improving 1-to-1 closing skill and to improve and train the 1-to-1 skill, closing skill. அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்குமா? My motive is to be consistent in improving and training. ஓகே சார். இது ஸ்டாஃப்கான வேர்டா இதை யூஸ் பண்ணலாமா சார்? உங்களோட மோட் அப்படின்னு என்னன்னா, இந்த ஒரு விஷயத்துல நீங்க கன்சிஸ்டண்டா தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு அன்பீட்டபிளா ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான உங்களோட ஏரியாவா என்னவா மாறும்னா இந்த ஒரு ஏரியாவா மாறும். ஆமா. காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஏரியா உங்களோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏரியாவா மாறும், உங்களோட ஸ்ட்ராங் கோர் ஏரியா. அப்போ நீங்க எப்பவுமே கன்சிஸ்டண்டா 1-to-1 எப்படி வந்து சேல் க்ளோஸ் பண்றதுங்கிறத இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க.
ப்ராடக்ட் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, க்ளோசிங் டெக்னிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. இம்ப்ரூவ் பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் உங்களோட டீம் மெம்பர்ஸ்கிட்ட அவங்களை ட்ரெயின் அப் பண்ணி ஒவ்வொருத்தரையும் உங்களை விட பெட்டரான ஒரு பர்சனாக மாற்றிட்டே இருக்கீங்க. ஆமாம் சார். அப்படி மாற்றும் போது இதே விஷயத்த நான் வெளியே போய் பண்ணால் நான் வந்து இதை விட அதிகமாக சம்பாதிக்க முடியுமில்ல அப்படின்னு அவங்களுக்கு தோணாத மாதிரி நம்ம என்ன பண்ண முடியுங்கிறது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவங்கள ட்ரெயின் அப் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க எந்த அளவுக்கு நல்லா ட்ரெயின் அப் ஆகுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து பெட்டராக பண்ண முடியும். ஓகே சார். சேலரி பேக்கேஜ் நம்ம கிளியராக கொடுத்துட்டு இதுக்கு தகுந்ததை கொடுத்தா ஓகே தான் இருப்பாங்க. சேலரி பேக்கேஜ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பெட்டரான உங்களுக்கு ஒரு ஸ்டாஃபாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு எவ்வளோ சேலரி கொடுப்பீங்க? நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் டீமில் கார்த்திகை இருந்தீங்கன்னா நான் சொல்லலை, நான் வந்து உங்களோட ஒரு ஸ்டாஃபாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. நான் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நான் பேசுகிறேன், க்ளோஸ் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ சேலரி தருவீங்க? மார்க்கெட்டிங் டீமில் இருந்தால் 1 lakh வரைக்கும் கொடுப்போம் சார். 1 lakh நீங்கள் எனக்கு தரணும்னா நான் எவ்வளோ பிளேஸுக்கு க்ளோஸ் பண்ணியிருக்கணும்? எனக்கு வந்து ஒரு 10 காலை வந்து நம்ம மந்த்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணணும் சார். 10 கால் ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஒரு மாதத்தில் 10 கால் பண்ணியிருக்கணுமா? க்ளோஸ் 10 பண்ணியிருக்கணும். கால் இல்லை சார், க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஒரு மாதத்தில் 10 கால் நான் க்ளோஸ் பண்ணால் எனக்கு 1 lakh நீங்கள் தருவீங்க. இதே நான் வெளியே போயிட்டு நான் ஒரு 10 கால் க்ளோஸ் பண்ணால் எனக்கு மோர் தென் 1 lakh கிடைக்கும்னு தோணுச்சுன்னா நான் வெளியே போகிறது வாய்ப்பு இருக்குல்ல? அது அது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். என்ன நீங்கள் போய் கஷ்டம்? போய் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? அதாவது இதுல வந்து 3 ப்ராசஸ் இருக்கு இல்லையா, 3மே சிங்கிள் பர்சனால பண்றது கஷ்டம். மார்க்கெட்டிங் இருக்குது, உள்ள வெபினார்ல அடுத்தது க்ளோஸ் பண்ணணும். இது 3 டிஃப்ரெண்டான ப்ராசஸ். நீங்க மார்க்கெட்டிங்ல இருந்தீங்கன்னா அதுல பெஸ்டா இருந்தீங்கன்னா பண்ணலாம். இது 3மே தெரிஞ்சாதான் அதை பண்ண முடியும். ஆனா நிறைய பேர் அதை போய் ட்ரை பண்ணியிருக்காங்க, என்கிட்ட போய் கூட ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன அப்படின்னா அவங்களாலையும் பண்ண முடியும். ஃபுல்லி ட்ரெயின்ட் ஆகிட்டு நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிட்டு பண்ணாங்கன்னா பண்ண முடியும். ஆனா கொஞ்சம் வந்தோடனே அவங்களுக்கு இன்கம் வரலாம் அப்படின்ற மாதிரி போயிருக்காங்க. ஆனா பண்ண முடியாது, அதுல சக்சஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்ன நாம பண்ணுனா அவங்களால அதை பண்ணவே முடியாதுன்னு நினைப்பாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். அதில் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் லேர்னிங் ப்ராசஸ். கீப் ஆன் லேர்ன் பண்ணி கீப் ஆன் இம்ப்ரூவ் பண்ணி நிறைய நெட்வொர்க்கிங் உங்கள் டீம் வச்சுருக்கீங்க, அந்த டீம் பீப்புளே ஒரு விஷயம் க்ளோஸ் பண்ண என்ன புதுசான வேர்டிங்ஸ் யூஸ் பண்ண, ஒரு பெரிய டஃப்பான கிளைண்ட்டை எப்படி நான் க்ளோஸ் பண்ணேங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் தே ஆர் க்ரோயிங் அப்படிங்கிற பட்சத்தில் தே வில் நாட் திங்க் அபவுட் அவங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் அவங்களா ஸ்டார்ட் பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அப்போ அவங்கள யோசிக்க கூடாதுன்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கணும். ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணணும். அண்ட் எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம கொண்டு வரணும். அந்த சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்தால் ஓகே, இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான சிஸ்டம் என்னால் வெளியே போனால் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களால வெளியே போக மாட்டாங்க. அண்டு அது மட்டும் இல்லாமல் கீப் ஆன் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கோம்னா அந்த இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிற விஷயம் அவங்களால பண்ண முடியாது. ஆமாம் சார். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்னை விட்டு என்னோட ஸ்டாஃப் வெளியே போயிட்டு அவங்க பிஸ்னஸ் எனக்கு எதிராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அல்லது வெளியே போய் தனியாக பண்ணுறாங்கன்னு யார் சொன்னாலும் அவங்க பிஸ்னஸை பார்த்தா அவங்க ஒரே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற பிஸ்னஸாக இருக்கும். ஆமா சார், ஒரே இந்த business இடத்துல தான். ஸ்டக் ஆகி ஒரு இடத்துல நிற்பாங்க. நாம வந்து பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க பட்சத்தில் அவங்க வந்து போக மாட்டாங்க. ஏன்னா இது வந்து க்ரோயிங் கம்பெனிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தே வில் நாட் கோ. ஆமா சார், இப்போ நம்ம வந்து பிரைவேட் லிமிடெட் அப்படின்னதுக்கு அப்புறமே யாரும் அதுக்குள்ள வரல. எல்லாமே நிறைய ஏஜென்சி பண்றாங்க. லிமிடெட் கம்பெனின்றது இதுல அதிகமான பீப்புள்ஸ் இல்லை, காம்படிஷனும் கிடையாது. ஏன் அப்படின்னா இதுல ஒரு Great. சிஸ்டம் இருக்குது, அவங்களுக்கு நிறைய ஸோ ப்ராசஸ். அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆமா சார். கம்பெனியில் எல்லா ஆங்கிள்லையும் நம்ம வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கோம்னு தோணுச்சுன்னா தே வில் நாட் கோ. ஓகே. ஓகே ஓகே சார். அண்ட் வாட் இஸ் அ பர் ஹவர் வேல்யூ நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளோ 3,60,000 rupees per hour அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு. வேர் யூ வில் ஃபோக்கஸ் 20% ஆஃப் யுவர் டைம். உங்களோட டைம் எங்கே ஃபோக்கஸ் பண்ணுவீங்க? ஐ ஃபோக்கஸ் அட்லீஸ்ட் 20% ஆஃப் த டைம் இன் ஆன்லைன் சேல்ஸ். ஆனால் இப்போ உங்களுக்கு கரண்டான சுச்சுவேஷன், இந்த கரண்ட் சுச்சுவேஷன் உங்களுக்கு தேவையான விஷயம், I focus 20% of my time on webinar skills நம்ம போட்டுக்கலாம். ஓகே சார். வெபினார் நீங்கள் வந்து நல்லா எஃபெக்டிவாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ கேன் கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்கில், அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் சென்ட்ரிக்காக போகணுன்னு விரும்புகிறீங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் டன்.
ஸோ நவ் உங்களோட ஸ்வீட் ஸ்பாட்டர் ஃபார்ம் உங்களுக்கு வந்து க்ளோஸ் டு த ஹார்ட்டாக எல்லாமே அலைனாக இருக்காங்கிறத செக் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் இது வெர்ஷன் 1 அண்ட் யூ கேன் அப்கிரேட் ஃபார் அ பெட்டர் வெர்ஷன். நீங்கள் அந்த பீரியாடிக்கலாக ஏதாச்சும் ஃபைன் டியூன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பீரியாடிக்கலாக யூ கேன் டூ தட். ஓகே சார், கண்டிப்பா இன்னும் டிஸ்கஷன் ஓகே, மாறும் சார். ஓகே சார், அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ. எஸ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் மோர் ஃபார்ச்சூன் டு யூ. தேங்க்யூ சார். ரொம்ப நிறைய விஷயம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. நான் தனியாக இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன். Yes, you can do Thank you. that. Thank you so much. Thank Yes, anybody else, any questions? எங்கிட்ட கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா this is the time to ask me the questions. எங்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா you can talk with me. அல்லது நீங்கள் கிளாரித்தான் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது பல்பான ஏதாச்சும் பிரேக் த்ரூஸ் உங்கள் பிஸ்னஸில் வந்திருக்குன்னா you can share it. எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். அண்ட் எஸ், என்னபடி எங்கிட்ட யாராச்சும் பேச விரும்புனீங்கன்னா உங்களை ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எஸ் சண்முகவேல். சார் வணக்கம் சார். வணக்கம் சார் இது அதான் சார் ப்ராஃபிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அது வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கேன், ஆனால் அந்த டேட்டா வந்து கையில் இல்லை சார். இப்போ அதில் வந்து சார் இப்போ எனக்கு லோன் போயிட்டுருக்கு சார். ஓகே. லோனு வந்துட்டு அதை நான் இதில் வேரியபிள் காஸ்ட்டில் இது ஃபிக்ஸட் காஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஓகே. நான் அதில் இது பண்ணியிருந்தேன் ஃபிக்ஸட் காஸ்ட்டில். ம். இப்போ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் போகிறது மட்டும் நான் அதில் இது பண்ணியிருந்தேன். அதை எதில் சார் இயர்லி இதில் இது பண்ணணுமா? அது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் வந்துச்சு. நான் அந்த டேட்டா இப்போ கையில் இல்லைனால நாளைக்கு எதுவும் அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணலாமா சார்? நெக்ஸ்ட் காலில் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு லீடர்ஷிப் கால் வரும் இல்லையா, டைமண்ட் லீடர்ஷிப் கால், அந்த ப்ரோக்ராமில் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். இல்லை அது முடிச்சுட்டு நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். சரி சார். ம். ஓகே சார். எஸ் எஸ் செந்தில்நாதன் சார், மியூட் பண்ணிக்கலாம். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ஒரு விஷயம் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் சார், பண்ணலாமா சார்? எஸ் ப்ளீஸ். இந்த நம்ம இதில் செலிப்ரேஷன் மோடுன்னு ஒன்று கொடுத்துருந்தீங்க சார். ஓகே. ஸோ செலிப்ரேஷன் மோடில் வந்துட்டு ஐ திங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோட பிஸ்னஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 13-14 இயர்ஸில் வந்துட்டு வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கம்பெனியில் வந்து நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோம் சார். ஸோ அது ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ டோட்டலாக எங்களுடைய அந்த அந்த அட்மாஸ்பியர், அந்த என்விரான்மெண்ட்டே வந்து சேஞ்ச் ஆன மாதிரி. ஏன்னா நான் எப்படி இதை பிளான் பண்ணோம் அப்படின்னா, நாட் ஓன்லி ஃபார் தி டீம் மெம்பர்ஸ் அலாங் வித் ஃபேமிலி மெம்பர்ஸும் நான் கால் ஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு சார் அந்த மூமெண்டம், அந்த பொங்கல் செலிப்ரேஷனு. அது பியூர்லி பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் எஃப்எம்சினால தான், அந்த பிரபஞ்சத்தினால உங்களை எனக்கு கனெக்டிவிட்டி கிடச்சி, தென் அந்த இதனால எனக்கு ரொம்ப அந்த ஒரு மூமெண்ட் கிடச்சிது சார். ஸோ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். நாட் ஓன்லி ஃபார் மீ சார், எங்கள் டோட்டல் டீம் ரைட் ஃப்ரம் த பேசிக் டீம் மெம்பர்ஸ்லேருந்து எல்லாருமே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. அதில் சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அன்றைக்கி ஒரு 3 பேர் லீவ் போட்டவங்க கூட நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அது அப்படிங்கிற மாதிரி ஈவினிங் ஃபோன் பண்ணி இது பேசினாங்க சார். ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த செலிப்ரேஷனுங்கிற ஒரு மோடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபீல் ஆச்சுங்க. ஸோ வீல் ஆஃப் லைஃப்பில் செலிப்ரேஷன் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இல்லை? எஸ் சார், டெஃபினெட்லி சார். அது நான் ஆக்சுவலி இந்த கம்யூனிட்டிக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இதை நான் வந்து ரியலாக ப்ராக்டிக்கலாக நான் ஃபேஸ் பண்ணேன் சார். இது அதுவும் இந்த பொங்கல் செலிப்ரேஷன். இந்த நியூ இயர் கூட சும்மா பண்ணுவாங்க, நியூ இயர் கேக் வெட்டுறோம் அப்படிம்பாங்க, அதை கூட நம்ம பெரிய கேர் பண்ண மாட்டேன் நான். ஆக்சுவலி சரி வெட்டிங்கப்பா அப்படின்னு விட்டுறது. பட் இந்த கோர்ஸ் நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 1 மந்த்தில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த செலிப்ரேஷனுங்கிறத கண்டிப்பாக பண்ணணும். டீம் மெம்பர்ஸ்குள்ள ஒரு பாண்டிங், ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும். தென் ரெண்டாவது நம்ம ஆக்சுவலி நம்மளே வந்து அவங்க ஒரு ஓனரை பார்க்குறாங்க, எந்த டீம் மெம்பராக இருந்தாலும். பட் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் சிக்மா லெவலில் நம்ம இது பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா செலிப்ரேஷன் இஸ் மெயின் டூல் சார். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான டேஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத இது. ரெண்டாவது வந்து அது நம்ம வந்து நாட் ஓன்லி ஃபார் டீம் மெம்பர்ஸ், இது நம்மளுடைய செல்ஃப், என்னோட மைண்டே வந்து அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. அது வந்து இன்னும் ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக கொண்டு போகிற மாதிரி வேறு திங்கிங் பண்ணலாம்
அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து நமக்கு என்னால் என்ன ஒரு அப்சர்வ் பண்ண முடிஞ்சது, இந்த செலிப்ரேஷனில் யார் யாரெல்லாம் இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதே நான் கற்றுக்க முடிஞ்சது என்னால். ஸோ இதுலேருந்து ஐ கேன் ஃபில்டர். ஸோ என்ன டீம் மெம்பர்ஸ் நான் என்ன இம்ப்ரூவ் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதே நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் சார். ஒரு லெசனாக கற்றுக்கிட்டேன் அதில். ஃபண்டாஸ்டிக். செலிப்ரேஷன் வந்து மோஸ்ட்லி என்னன்னா நம்ம எப்பவுமே டெய்லி ரொட்டீன் ஒரே மாதிரியே நம்ம போயிட்டு இருக்கோம். சார் ஸோ நம்ம தாண்டி நம்மளோட டீம் மெம்பர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியே போயிட்டு இருப்பாங்க. ஸோ டெய்லி காலைல வராங்க, ஈவினிங் போகிறாங்க, செஞ்சதுவே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஸோ அப்போ சுவாரஸ்யம் வந்து அதிகமாக சேரும். அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்னா நம்ம நிறைய விஷயங்களை தேடலாம். இந்த மாதம் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரீசன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்டு ஈவன் மீட்டிங்ஸ் கூட நம்மளோட பேட்டர்ன் பிரேக் பண்ணுற ஒரு சிஸ்டமாக இருக்கும். வாரத்துக்கு ஒருக்கா நம்ம பண்ணுற மீட்டிங் அது வந்து ஒரு இது யூஸ் பண்ணலாம். அது போக செலிப்ரேஷன் ஒவ்வொருத்தருமே கைதட்டுறதை வந்து அந்த என்விரான்மெண்ட்டை வந்து ரொம்ப அதிகமாக தூக்கி விடும். ரொம்ப கைதட்டிகிட்டே இருக்கோம்னா நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கோம் அல்லது க்ரோயிங் ஒரு என்விரான்மெண்ட்டில் நம்ம இருக்கோங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு மைண்ட் செட்டில் வர மாதிரி இருக்கும். அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு வாரம் மீட்டிங் வச்சு ஏதாச்சும் ஒரு காரணத்தை வச்சு யாராச்சும் அதை அப்ரிஷியேட் பண்ணி யாரெல்லாம் கைதட்டிகிட்டே இருந்தாங்கன்னா கைத்தட்ட அந்த ஃபீல், அந்த எனர்ஜி, வைப்ரேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். கண்டிப்பாக டெஃபினட்டாக இம்ப்ரூவ் ஆகும் சார். அதில் நான் வந்து என்ன நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதே மாதிரி தான். ஆக்சுவலி நீங்கள் சொல்கிற மாதிரி தான். ஒரு நான் எப்போவுமே எவ்ரி வீக் மீட்டிங்கில் வந்துட்டு டீம் மெம்பர்ஸாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சொல்கிறது வந்துட்டு ஹாப்பியாக உள்ளே வரணும். உள்ள ஹாப்பி என்வாயன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும். திருப்பி நீங்கள் ரிட்டர்ன் போகிறப்போ ஈவினிங்கில் ஹாப்பி மூமெண்ட்டாக போகணும். இதுக்கு என்ன நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சார். ஸோ அது நான் வந்து அவங்க பர்சனலுக்குள்ளே போய் நான் எதுவும் பண்ண முடியாது, சொல்யூஷன் எடுக்க முடியாது. பட் இந்த மாதிரி கம்பெனி என்வாயன்மெண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கொஞ்சம் ஃபார்ம் பண்ணோம்னா கொஞ்சம் அவங்க உள்ளே வர்றதே ரொம்ப ஹாப்பியாக உள்ளே வரணும். அதுக்கு என்னென்ன நம்ம பண்ணலாங்கிறத நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸோ அதில் ஒரு டூல் தான் இப்போ இந்த செலிப்ரேஷன் மோட். செலிப்ரேஷனுங்கிறது வந்துட்டு ஒன்லி டீம் மெம்பர்ஸ் இல்லாமல் ஃபேமிலியோட அவங்களோட சில்ட்ரன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க இன்னைக்கு. அவங்க ரொம்ப ஹாப்பி. சும்மா சில்ட்ரன்ஸ் வந்திருந்தா வெறும் பொங்கலை வச்சுட்டு பானையில் பொங்க விட்டுட்டு கரும்பு நிப்பாட்டிட்டு அப்படி பண்ணுறவங்க விட சில்ட்ரன்ஸ் வச்சு கேம் பிளான்லாம் நிறைய பண்ணலாம். என்னோட மேனேஜர் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. சார் எல்லாம் வந்திருக்காங்க வந்து ஈவன் டீம் மெம்பர்ஸ் வித் அவங்களோட கிட்ஸோட ஒரு 2-3 கேம்ஸ் வைக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ டெஃபினட்டாக வைக்கலாம், நல்ல பாயிண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக 2-3 கேம் வச்சுருந்தோம். அதை ரொம்ப செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி அந்த வந்த கிட்ஸுக்கும் சரி டீம் மெம்பர்ஸுக்கும் gift எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு நல்ல செலிப்ரேஷன் மோடு நல்லா இருந்தது சார். ஸோ அதை பார்த்துட்டு வந்து வராத ஸ்டாப்ஸ்க்கு எல்லாமே வந்து ரொம்ப ஒரு இதாகிடுச்சு அவங்களுக்கு. நம்மளும் அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற இது இருந்தது சார். ஸோ அந்த எஸ்ஏஜி அப்படிங்கிறது வந்து செல்ஃப் அப்ரிசியேஷன் கிஃப்ட் மாதிரி இதை வந்து வந்தவங்களுக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக அவங்க ஒரு கிஃப்ட் எடுத்த மாதிரி இருக்குன்றத ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் சார். கிஃப்ட் கொடுத்துருந்தோம். சின்ன பசங்களுக்குலாம் அந்த பென்சில் அந்த ஒரு 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 சின்ன வேல்யூ தான். லைக் ஒரு 75 ருபீஸ் தான் ஒரு கோம்போ பேக் இருக்கும். லைக் எரேசர், இந்த பென்னு, டிப் பென்னு அந்த மாதிரி அது கொடுத்தது. அது வந்து சின்னதாக நம்மளோட மினிமம் வைபிள் ப்ராடக்ட் மாதிரி தான். பட் அது அவங்களுக்கு வந்து அது ஹெச்விபியாக மாறிடுச்சு ஆக்சுவலாக அன்னைக்கு. அது பெரிய இதாக இருந்துச்சு. டெஃபினட்டாக நல்ல ஒரு ஃபீல் இருந்துச்சு சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அந்த செலிப்ரேஷன் மோட எனக்குள்ள அது கிரியேட் பண்ணது. சரி, நான் உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு இது சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சொல்லுங்க. உங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல், பெரிய ஸ்டார் ஹோட்டல், அந்த ஸ்டார் ஹோட்டலில் ஒரு லஞ்சோ டின்னரோ, ஓகே சார், அது வந்து ஃபேமிலியில் இருக்கிற மொத்தம் 4 பேர்த்துக்கு ஒரு லஞ்ச் பேக். ஓகே, ஒரு லஞ்ச் மேபி ஒரு 1500 அந்த ரேஞ்சில் வரலாம். 1500 to 2000 வரலாம். அப்போது 4 பேர்த்துக்கு சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 8000 ரூபா வரும். 8000 ரூபா பே பண்ணி ஒரே ஒரு சாப்பாடுங்கிறது லைஃப் டைமில் அவங்க சாப்பிட்ருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். ஓகே, ஃபேமிலியோட நம்ம போயிட்டு அந்த இது சாப்பிட்றது. இது வந்து மெகா போனஸாக, மெகா ஆஃபராக ஒன்று வந்து நீங்கள் செட் பண்ணிக்கங்க. அதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கு என்ன கிஃப்ட்னு யோசிக்கிறத விட ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை நான் சொல்லிட்டேன், இதுக்கு எந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு இது ஈக்குவல்னு பாருங்க. ஓகே ஓகே ஓகே, இதை கொடுக்கணும், ஆனால் ஒரே ஒருத்தருக்கு தான் கொடுக்கும். இந்த கம்பெனிகளுக்கு அத்தனை பேர்த்து கம்பேர் பண்ணணும், ஒரே ஒருத்தருக்கு. ஆனால் ஃபேமிலி ஃபுல்லாக ஒரு நாளைக்கு அவங்களுக்கு போய் சாப்பிட்டு வரலாம். ஓகே, முடிஞ்சா அவங்களுக்கு கேபும் புக் பண்ணி தரலாம். உங்கள் வீட்டில இருந்து நீங்கள் கொண்டு போய் நீங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கேபு திரும்ப வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுரும். ரைட், ஓகே சார். இந்த ஒரு விஷயம் வந்து ஒரே ஒருத்தருக்கு. அதை ரீச் பண்ணணும்னா என்ன பண்ணணும்?
ம் go ம் for that thing. சூப்பர். திங்க் பண்ண கண்டிப்பாக பண்ணலாம் சார். அதுக்கு ஈக்குவலண்டா அது அப்போ என்ன ஆகும்னா எல்லாருமே அதுக்காக ஓடுவாங்க, எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. ம் எஸ் சார். எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 10,000 மோர் உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தருனாலையுமே பிரயோஜனமா வர மாதிரி அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனா ம் நீங்க ம் ஒரே ஒருத்தருக்கு தான் 10,000 நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஓகே. ஸோ அது வந்து வேற மாதிரி உண்டான ஒரு இதா கொண்டு வரும். ஒரு நல்ல ஒரு ஃபீல் வரும், அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். ஸோ இதனால மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கும் ஒரு மோட்டிவேட் ஜாஸ்தி இருக்கும், அவங்களும் ரொம்ப திங்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கவங்க அவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உண்டான ஒரு அந்த ப்ராசஸ் மாதிரி கண்டிப்பாக கண்டிப்பாக அல்லது ஒரு ஃபர்ஸ்ட். மிகப்பெரிய ஒரு இனோவேஷனா இருக்கலாம். ஷூர் ஷூர் சார். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கொண்டு வரலாம். கண்டிப்பாக சார். நம்ம திங்க் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் சார். அவங்க லைஃப் டைம்ல அதை மறக்க மாட்டாங்க. ஷூர் சார். ஃபேமிலியோட போய் இந்த இடத்துல சாப்பிடணும். கண்டிப்பாக நம்ம அதை யோசனை பண்ணுறதே இல்லை. நம்ம சும்மா வந்துட்டு சும்மா ஏதாவது ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணாவே நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அவ்வளோனால. பட் இது நல்ல பாயிண்ட் தான். அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு 10,000 ஒர்த், செகண்ட் பர்சனுக்கு மேபி ஒரு 1,000 rupees அமேசான் வவுச்சர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம். ம் தேர்ட் ம் பர்சனுக்கு 500 ஒர்த் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் அல்லது 200 ஒர்த் கிஃப்ட். த டிஃபரன்ஸ் இஸ் வெரி அதிகம், ரொம்ப அதிகம். ஓகே. அது வந்து எப்படி சார் டிபெண்ட் அப்போ அந்த ஒர்க் அந்த மாதிரி பண்ணலாமா இல்லை? அப்படியும் பண்ணலாம். உங்களுக்கு அந்த டிராஃபிக் லைட் தெரியுமா? இல்லை சார், நான் ஒர்க் பண்ணல சார். ஓகே, நீங்க போல்ஸ்டாருக்கு போங்க. போல்ஸ்டார்ல டிராஃபிக் லைட்டா அப்படின்னா என்னங்கிறத பாருங்க. ஓகே. அந்த டிராஃபிக் லைட் பத்தி எதுல இருக்கும்? அந்த மெஷர்மெண்ட்ல இருக்கும். growth மெஷர்மெண்ட் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ். ம் 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 அதில் டிராஃபிக் லைட் இருக்கும். அந்த டிராஃபிக் லைட் கான்செப்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. அதை ஓகே பண்ணும்போதே ஒவ்வொருத்தருக்கு என்ன மாதிரி செட் பண்ணலாங்கிறதுல ஒரு ஐடியா வரும். ஓகே ஒருவேளை இந்த டிராஃபிக் லைட்டை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3 மாசத்துக்கு நீங்கள் இப்போ ப்ராசஸ் பண்ணலாம். இந்த டிராஃபிக் லைட் கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், இதில் யார் நம்பர் 1 வராங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதுன்னு சொல்லி 3 months உண்டான ஆவரேஜாக எடுப்போங்கிற மாதிரி கொண்டு வரலாம். ஓகே ஓகே அப்படி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் அத்தனை பேருமே டிராஃபிக் லைட்டுக்காக ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே ஐடியலை தாண்டி பல மடங்கு பெட்டராக பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக சார். ஆனால் ஒரே நம்மளோட விஷயத்தை ஜாஸ்தி நீங்கள் திங்க் தருவீங்க. பண்ணுவோம். எஸ் சார். ரைட், அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 month நீங்கள் பிளான் பண்ணலாம். அடுத்து ம் அட்லீஸ்ட் இந்த ஜனவரி 2 வரைக்கும் நீங்கள் அந்த டிராஃபிக் லைட்டை ஒவ்வொருத்தருக்கு எப்படி போடுவோம் இது எல்லாத்தையும் நல்லா யோசிச்சு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அடுத்த 3 மாதத்துக்கு உண்டான கேம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி ஓகே இப்போ சார். வந்து ஏப்ரல் எண்டில் வந்து இந்த ஒரு கேம் உடைய ரிசல்ட் வந்து நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு இருக்கோம்னு சொல்லி. அண்ட் கண்டிப்பாக அதை சார். வந்து கேமுக்காக தான் அதை பண்ணுறோங்கிறது நமக்கு அவங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் எல்லாருமே அந்த அந்த ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொருத்தரோட வேல்யூ என்னங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். இந்த கம்பெனியில் உன்னோட வேல்யூ என்னடா இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது நம்ம கேட்க வேண்டியதில்லை. அந்த வேல்யூவை பார்த்துட்டு ஒரு பார்வை பார்த்தா அதுவே பல விஷயங்களை சொல்லிடும். ஷூர் சார். இந்த கம்பெனியில் நான் தண்டத்துக்கு தான் இங்கே இருக்கேன், நான் வந்து ஒரு பிரயோஜனமே இல்லாத ஒரு பர்சனாக இருக்கேன், ஓபி அடிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறது வேற, நம்ம சொல்றது வேற. ம் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு டூல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குல்ல. கண்டிப்பாக அந்த செல்ஃப் ரியலைசேஷன் வந்துட்டு அது வேற மாதிரி இருக்கும். அந்த டிராஃபிக் லைட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. ஷூர் சார், டெஃபினட்டாக சார். இட் வில் பி a game changer. கண்டிப்பாக சார். Okay. இம்ப்ளிமெண்ட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் Yes. அகைன் அந்த மொமெண்டம் கால் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ எம் ஸோ கிரேட்டிட்யூட் ஃபார் யூ சார். Thank you so much for the momentum call. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Great. Yes, Mr. Farooq, நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். ஹாப்பி ஈவினிங் சார். எஸ், ஹாப்பி ஈவினிங். சொல்லுங்க சார் 5 டேட் தள்ளி போய் நெக்ஸ்ட் வீக்ல நியூ பிரான்ச் ஓப்பன் பண்றதுக்காண்டி எல்லா ப்ராசஸும் ஓடிட்டு சார். நீங்க இன்னைக்கு டேட் புரியல, என்ன சொன்னீங்க? உங்களோட புது நியூ building பிரான்ச் ஓப்பன் opening பண்றது, புது பில்டிங்ல நியூ பிரான்ச் ஓப்பன் பண்றதுக்காக Fantastic. 5 தடவை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே டேட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இல்லையா? கன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எலக்ட்ரிக்கல் ஒர்க் இந்த நடந்துட்டு இருக்கு. அந்த அங்க உள்ளவர் அங்கதான் இருக்கேன் இப்போ. அங்க இருந்தா நான் போய் Fantastic. நெக்ஸ்ட் வீக் ஜான் 22 வெனஸ்டே ஓப்பன் பண்றப்ப. Jan 22 நீங்க ஓபன் பண்றீங்களா? ஆமா. அருமை அருமை. சோ நிஜமாவே ஒரு பெரிய ஆகஸ்ட்ல milestone. இருந்து ஆகஸ்ட்ல இருந்து அப்படியே ஒவ்வொரு டேட்டா தள்ளி 5 டேட் ஃபிக்ஸ் பண்ணி தான் 6வது டேட் ஆயிடுச்சு. சம் ரீசன்காக தான் எல்லாமே தள்ளி போகும். அண்ட் ஆமா. நல்லா அதோட ஹெல்த் இஷ்யூ ரொம்ப இதா இருந்துச்சு. அதனால வந்து நமக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ண முடியாம இருந்துச்சு.
நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணது ஜனவரி 16 நாளைக்கு பண்ணது. நாளைக்கு ஓகே, என்னோட பர்த்டேனால பண்ணேன். ஆனா அந்த டேட்ல முடிக்க முடியல ஒர்க். நாளைக்கு உங்களோட பர்த்டேவா? அதனால நான் அந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணேன். பட் அந்த டேட்ல என்னால முடிக்க முடியல. அதனால நெக்ஸ்ட் வீக் போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஸோ அட்வான்ஸ்டு விஷஸ் ஃபார் யுவர் பர்த்டே. தேங்க்யூ. ரைட். ஸோ ஒரு பிரான்ச் ஒன்று ஓப்பன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் சொந்த கட்டடம், சொந்தமாக நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி. அண்ட் மோர் பவர் டு யூ அண்ட் மோர் ஃபார்ச்சூன் டு யூ. அண்ட் நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம். அது வந்து மிகப்பெரிய ஒரு விஸ்வரூப வெற்றியாக இருக்கணும். இது மூலிமா எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பினஸ் வரணுங்கிறதுக்கு நாங்கள் ப்ரே பண்ணிக்கிறோம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். எஸ் மிஸ்டர் செல்வராஜ், நீங்கள் அட்மிட் பண்ணிக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நம்ம லாஸ்ட் டைம் பேசினப்ப வந்து நம்ம அந்த ஸ்வீட் ஸ்பாட் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் பேர் சார். பிஸ்னஸ். எஸ் சார். சார் என் பேர் செல்வராஜ். நான் தாராபுரம்ல, திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் தாராபுரத்தில் ஸ்வீட் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். லாஸ்ட் 4 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக உங்களுக்கு பேசியிருந்தப்போ அந்த ஸ்வீட் ஸ்பாட் அனலைஸ் பண்ணுறதுல தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு சார். அதை பற்றி பேசினேன். நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்துருந்தீங்க, ஒரு 10 to 15 ஐடியாஸ் நீங்கள் வந்து எடுங்க, உங்களோட எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு இது எடுத்துட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் எல்லாம் எழுதி பார்த்தேன் சார். எழுதி பார்த்ததுலேயும் வந்து எனக்கு இந்த நான் இப்போ எப்படி திங்க் பண்ணியிருக்கேன்னா, மினிமம் வயபிள் ப்ராடக்ட், கோர் வேல்யூ ப்ராடக்ட், இந்த ஹை வேல்யூ ப்ராடக்டாக 3ஆக பிரித்து நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறத வந்து மினிமம் வயபிள் ப்ராடக்டாக வச்சுட்டு, இதில் வந்து நான் கோர் வேல்யூ ப்ராடக்டாக நான் என்ன இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கணும், அதாவது என்னோட அந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை நான் வந்து கோர் வேல்யூ ப்ராடக்டாக வச்சு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கேன் சார். இது நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடில் யோசிக்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் இந்த ஸ்டேஜில். உங்களோட ஓகே ஸ்வீட் சார். ஸ்பாட் எதுன்னு மட்டும் நம்ம யோசிச்சு அதில் போகிறது பெட்டராக இருக்கும். ஸ்வீட் ஸ்பாட்டை வந்து யோசிக்கிறதுங்கிறதே நம்ம டீப்பாக போய் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்வீட் சரி. ஸ்பாட்டில் திருப்பியும் அந்த ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி மினிமம் வயபிள் கோர் அதெல்லாம் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம போடலாம். ஓகே சார். ஃபஸ்ட்டு இதுதான் என் பிஸ்னஸ்ன்னு தெளிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் எடுத்து மெச்சூர்டு ஃபேஸில் அதை நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகே சார். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அதை நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பண்ண தப்பில்லை, பட் அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு டைம் இது பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஃபர்ஸ்ட் வி நீட் டு ஐடென்டிஃபை எது என்னோட ஃபீல்டுன்னு. ஓகே. ரைட். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்வீட் ஸ்டால் பண்ணிட்டு இருந்தீங்க, பட் உங்களுக்கு அந்த ஸ்வீட் ஸ்டாலில் உங்களுக்கு ஒரு இன்னர் கன்விக்ஷன் வரல. ஆமாம் சார். வந்துச்சா இல்லையா? இல்லை சார், அது இல்லை, இப்போ வந்து இன்னும் அது 100% வரல சார் எனக்கு. இதை வந்து விடவும் முடியல. இதை விடவும் எனக்கு வந்து ஏன்னா ஒரு 4 இயர்ஸ் ரன் பண்ணி ஓரளவுக்கு நேம் கிரியேட் பண்ணியாச்சு. அது இதுக்குன்னு ஒரு கஸ்டமர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சாச்சு. கஸ்டமர்ஸ் ப்ரொஃபைல் இருக்கு. சரி, அவங்களையும் வந்து நம்ம டிசாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம இதே குவாலிட்டி இல்லை, மெயின்டைன் பண்ணிட்டு நீங்கள் வேற யோசிக்கிறது மூலிமா இதை விடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே சார். ஓகே. வேற யோசிச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா we will implement the 80-20 principle. ஓகே சார். ஓகே. 20% ஆஃப் டைமை மட்டும் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஓகே சார். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை விட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த 2 இடத்துக்கும் சேர்ந்து ஒரு பிரிட்ஜிங் கான்செப்ட் ஒன்று ஃபார்ம் ஆகும்ல. இந்த பிரிட்ஜிங் நம்ம பார்த்துருக்கோம்ல. அந்த ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க இருக்கிற கடையிலேயே அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டா மாடிஃபை பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ஸ்வீட் ஸ்பாட் அச்சீவ் ஆகும். ஸோ நீங்க ஸ்டில் யோசிக்கலாம். நீங்க ஆல்ரெடி கடை வச்சு 4 வருஷம் ரன் பண்ணிட்டதுனால இதே தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஐ மீன் இதே தான் யோசிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே சார். ஸ்டில் யூ கேன் கோ ஃபார் த அவுட் ஆஃப் பாக்ஸ். இதை தாண்டி ஒரு வேளை வெளியே போனோம்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு வந்து நான் உங்ககிட்ட பேசினது பிரகாரம் உங்களுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரிங்கிறது ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஆமாம் சார். அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் இருக்கு. அதுல ஒரு கான்செப்ட் தான் ஸ்வீட். உங்களுக்கு ஸ்வீட்ல அட்டாச்மெண்ட் ஆகலை அப்படின்னா தாராளமா நீங்க அவுட் ஆஃப் ஸ்வீட்ஸ்லயும் யோசிக்கலாம். ஓகே சார். அந்த மாதிரி தான் எழுதி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஹோட்டலா point இருக்கலாம், அல்லது ஒரு ஆமா சாட்ஸா சார். இருக்கலாம், அல்லது எந்த மாதிரி வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு 10 பாயிண்ட் வரைக்கும் இது வரைக்கும் யோசிச்சு எழுதியிருக்கேன் சார். இன்னும் கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்கு. நான் எழுதிட்டு
அது வந்து நீங்க சொன்ன மாதிரி அதுல நீங்க வந்து முடிஞ்ச டாப் வரைக்கும் 3. ஏர்லி மார்னிங் உட்காந்து பண்ணுங்க. சரிங்க சார். நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? சார் 4:30க்கு எந்திரிச்சிடறேன் சார். இப்போ மார்னிங் ஓ, ரிச்சுவல்ஸ் 5 o'clock பார்க்குறேன் சார். ஆனால் டெய்லியும் பார்க்க முடியறது இல்லை. வீக்லி 2-3 days பார்க்குறேன். ஒவ்வொரு நாள் அலாரம் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுறேன். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் காலையில நேரத்துல எந்திரிச்சு ஓகே சார். நீங்க வந்து முடிஞ்சா ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னா, வாக்கிங் போவீங்கன்னா எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு ஓகே ஓகே ஜஸ்ட் உட்காந்து பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆஸ்க் த யூனிவர்ஸ், ஐ எம் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். நான் வந்து ஒரு கருவி. எதோட இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது கேளுங்க. எந்த ஒரு விஷயத்த நான் செய்யறதுக்காக நான் இந்த இதுக்கு வந்திருக்கேன். ஃபுட் இண்டஸ்ட்ரின்னு தெரிஞ்சு போச்சு. நிறைய பேத்துக்கு அதுவே தெரியாது. அதுவே வந்து தேடுவாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். யூ காட் தட் யூ ஆர் இன்டு ஃபுட் இண்டஸ்ட்ரி தாண்டி நீங்க எதுவும் யோசிக்க போறது கிடையாது. ஃபுட் இண்டஸ்ட்ரியில நீங்க ஜஸ்ட் ஒரு இடத்துல உட்காந்து நீங்க வந்து மெடிடேஷன் பண்ணீங்க. ஜஸ்ட் கண்ணை மூடி உட்காந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி மெடிடேஷன் பண்ண வேண்டாம். எந்த ஞாபகம் வராம எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டு உங்களுக்கு தேவையானதா வரணும்லாம் யோசிக்க வேண்டாம். என்ன ஞாபகம் வந்துச்சுனாலுமே ஜஸ்ட் அதை வந்து அதே ஃப்ளோல போங்க. யூ ஆஸ்க் த கொஸ்டின் அண்ட் எங்கெல்லாம் தாட்டு போதோ அதுலயே போங்க. ட்ராவல் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆயிட்டு உங்களுக்கு தாட்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகும். கம்மியானதுக்கு அப்புறமா உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து ஒரு ஃப்ளோ கிடைக்கும். அந்த ஃப்ளோவில் என்ன ஆகும்னா உங்களுக்கு வேற வேற இடத்துல போய் போய் பார்ப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆமா ஒரு சார். ஹோட்டல் வச்சா எப்படி இருக்கும், ஒரு ஒரு இது சாட் இது வச்சா எப்படி இருக்கும், இந்த இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் இருக்கு, இதில் இது வச்சா எப்படி, ஐஸ்கிரீம் ஆமா பார்லர் சார். வச்சா அந்த எப்படி இருக்கும். கன்ஃபியூஷன் ஆமா சார். அது வந்துட்டே தான் இருக்கு சார். அது பகல்ல நான் இட்ஸ் யோசிக்கும் நாட் போது தான் வருது. கன்ஃபியூஷன். ஓகே சார். கரெக்டான வேர்டு யூஸ் பண்ணணும். இட்ஸ் நாட் கன்ஃபியூஷன், ரைட்? உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக இது இருக்கு இது இருக்கு இது இருக்கு இது இருக்குன்னு நிறைய வரும். அப்படி வர வர அந்த ஒவ்வொரு தாட் ப்ராசஸ்க்கும் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதை வந்து அவாய்ட் பண்ணி துரத்தக்கூடாது. ரெஸ்பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்குள்ள நீங்க போறீங்க. ஐஸ்கிரீம் ஷாப் நம்ம பிஸ்னஸா, இது செட் ஆகுமா, இது கரெக்ட் ஆகுமா, ஏதோ ஒரு இடத்துல டக்குன்னு வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்கும். ஒரு வைப்ரேஷன் வந்து வரும். அந்த வைப்ரேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஃபீல்டுக்குள்ள அடுத்த லெவலுக்குள்ள நம்ம போகலாம். இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி இஸ் யுவர் நீஷ். நீங்க வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க. உங்களோட அதாவது இண்டஸ்ட்ரி இஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரி. பட் உங்களோட நீஷ் எதுங்கிறத வந்து ஹோட்டலா இல்ல வேற ஸ்வீட்டா அல்லது அது ரிலேட்டட் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்க போகலாம். ஈவன் கேட்டரிங் பிஸ்னஸ் கூட இஸ் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ். அதுல ரிலேட்டட்ல என்னென்னலாம் இருக்கு, ஆன்லைன்ல ப்ராசஸ் பண்றது, மில்லட்ஸ்ல பண்றது, எல்லா பக்கம் போயிட்டே இருங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு க்ளோஸ் டு த ஹார்ட்டா கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளேயும் போங்க. எந்த ஒரு நிகழ்வும் தற்செயலாக. நீங்க எதுக்காக இதுக்கு முன்னாடி ஒரு கேட்டரிங் காலேஜ்ல போனீங்க இல்லையா, ஒரு ஹோட்டல்ல ஒரு ஹோட்டல்ல கேட்டரிங்குள்ள நீங்க எதுக்காக இருந்தீங்க, அதுக்குள்ள என்னெல்லாம் பண்ணோம், அதுல எந்த இடத்துல நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, எந்த இடத்துல நான் ஒர்க் பண்ணும்போது என்ன ஃபுட்டு பர்டிகுலரா பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ் வந்துச்சு, ஒரு வைப்ரேஷன் எல்லாம் வந்துச்சு. ஜஸ்ட் அதை கேட்டுட்டே இருங்க. உங்களுக்கு அது எதுவுமே செட் ஆகலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தூக்கி போட்டு போங்க. தென் அடுத்த நாள் திருப்பியும் டூ தட் சேம். உங்களுக்கு எப்பப்போ வந்து டைம் இருக்கோ டூ தட் சேம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்குறீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு உட்கார்ந்து உடனே நீங்க ஒன்று பண்ணுங்க. அந்த மாதிரி அதே மாதிரி மெடிடேஷன் பண்ணுங்க. இமீடியட்டா தூங்கி எந்திரிச்ச உடனே பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கோ ஃபார் தட். ஒருவேளை நீங்க காலையில நேரத்துல லேட்டா எந்திரிக்கிறீங்க, தூக்கத்திலேயே அப்படியே எந்திரிச்சு உட்காந்து யூ கேன் கோ ஃபார் தட், ரைட்? ஸோ யூ கண்டினியூஸ்லி ஆஸ்க் த யூனிவர்ஸ், என்னோட இது வந்து காட்டுன்னு சொல்லுங்க, அது வந்து காட்டும். நீங்க காட்டணும்னா அதை எழுதி வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. we can discuss about that in deep. ஷூர் சார். ஓகே சார். சரிங்களா? அந்த இண்டஸ்ட்ரியில எங்க உள்ள போகலாம், வாட் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள், நம்ம அவுட் ஆஃப் த பாக்ஸ் எப்படி திங்க் பண்ணலாம், இது எப்படி வந்து டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு, அந்த மார்க்கெட்டவே டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு உண்டான ஒரு கான்செப்டை நம்ம போட்டு வச்சுட்டு we have to work for that. ஓகே சார். ரைட்? ஓகே சார். ஷூர் சார். கோ ஃபார் தட். கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா அந்த டைம் ஆகுறதும் நல்லதுக்கு தான். ஓகே சார்.
ஓகே. ஓகே சார், கண்டிப்பா. இந்த நம்மளோட டைமண்ட் மெம்பர்ஷிப்ல சிவகாமி மேடம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்ததுக்கப்புறம் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணி எக்கச்சக்கமான கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நவ் அவங்க மில்லட்ல வந்து ஒரு இது பண்றாங்க. ரைட்? இந்த இடத்துக்கு வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஓகே சார். நம்ம கம்யூனிட்டியில் எப்போவோ மெம்பர்ஷிப் எடுத்துட்டாங்க. பட் ஸ்டில் அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆச்சு. பட் அந்த ரீச் ஆயிட்டாங்கன்னா தென் அவங்க வந்து அதுவே அங்கே எடுத்துகிட்டு போகும். சம் ரீசன்னால சில விஷயங்கள் லேட் ஆகும். அதனால அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. கோ ஃபார் தட். ஓகே சார், ஷூர். சிலர் வந்து ஏதாவது ஒரு இது எடுப்பாங்க, ஒரு செயல் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு இந்த கொரோனா மாதிரி ஏதாச்சும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடா பெரிய நம்மளோட கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு விஷயம் வந்து பெருசா லாஸ் ஆகும்ல. அந்த மாதிரி ஒருவேளை வாய்ப்பு இருக்கலாம். அந்த வாய்ப்பை அவாய்ட் பண்றதுக்காக தான் ஒருவேளை தள்ளி போகலாம். புரிஞ்சுதுங்களா? ஒருவேளை உங்களுக்கு நல்லா வந்து அது நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு ரீசன்னால உங்களுக்கு அது லாஸ் ஆகி ஒருவேளை 0 ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு அந்த ஐடியாவே வராம இருக்கிறது பெட்டர் தானே? பெட்டர் தான். ஆமா சார், கண்டிப்பா. ஸோ அதனால தான் தள்ளி போறதா கூட இருக்கலாம். அந்த தள்ளி போறது கூட நல்லதுக்காக கூட இருக்கலாம். ஸோ அந்த பிரபஞ்சத்துக்கு உங்களுக்கு என்ன எப்போ கொடுக்கணுங்கிறது தெரியும். ஓகே சார். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க போங்க. ரெஸ்பெக்ட் தட் யூனிவர்ஸ். ஓகே சார். கோ ஃபார் தட். அவ்வளோதான். ஓகே சார், சரிங்க சார். ஓகே. ஓகே சார், கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார். எஸ் ஐயப்பன் சொல்லுங்க. ஹலோ. எஸ் மிஸ்டர் ஐயப்பன் சொல்லுங்க. கேக்குதா சார்? எஸ் ஆடிபிள். சார் என் பேர் ஐயப்பன். நான் திருவண்ணாமலைக்கு பக்கத்துல அவுலூர்பேட்டை அப்படிங்கிற ஊர்ல இருக்கிறேன். ஓகே. என்னுடைய ஷாப், என்னுடைய தொழில் வந்து ட்ரேடிங் பிசினஸ் சார். எது சார்? அப்பா வந்து ட்ரேடிங். பாத்திரம், ஃபர்னிச்சர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ். ஓகே. பாத்திரம், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஓகே. பாத்திரமா வச்சு அப்புறம் ஃபர்னிச்சர் சேர்த்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் சேர்த்தது. அப்பா வந்து 1973 வச்சு கொடுத்தாரு. 78 அப்பா இறந்துட்டாரு. அதுலேருந்து 50 வருஷமா நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய வயது 71. 68வது வயதுல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணேன். ஓகே. 70ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 2-3 பிரான்ச்சோட நடத்திட்டு இருக்கிறேன். ஓகே. இப்போ என்னுடைய டர்ன் ஓவர் 10 crore. ஓகே. இப்போ 50வது பொண்ணு விழாவில் என்னுள்ளே ஒரு உந்து சக்தியில இன்னும் 5 ஆண்டுகளில் 100 கோடியா ஆக்கிடுவேன் அப்படின்னு என் தொழிலாளர்கள் 50 பேருக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணினேன். சரி, இந்த 3 விஷயத்துக்கும் அலைன்மெண்ட்டா எப்படி பண்ணுவீங்க? ஹவ் இட் இஸ் அலைன்ட்? எலக்ட்ரிக்கல் வேற, ஃபர்னிச்சர் வேற, பாத்திரங்கள் வேற. எப்படி இது 3? இல்ல சார், இது பாத்திரம் எடுக்கிறவங்க முதல்ல பாத்திர கடை வச்சோம். அதை எடுக்கிற கல்யாண சாமான் எடுக்க வரவங்க கூட கட்டில், பீரோ, ஃபர்னிச்சர்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, அலைன் ஆகுது. அதை ஒரு பீரோல ஒரு ஃப்ளோர்ல வச்சேன். அப்புறம் கொஞ்ச நாள் ஆன முன்னாடி என்ன செஞ்சாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்க ஆரம்பிச்சாங்க. அவசியமா கல்யாண சாமான் எடுக்கிறவங்க ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷினு அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. மிக்சி, கிரைண்டருங்கிறது ஒரு கல்யாண செட்டுக்கு அவசியமான பொருட்கள். ஓகே. எலக்ட்ரிக்கல்னு எனக்கு வேற எலக்ட்ரிக்கல் கடை மாதிரி போயிடுச்சு. ஓகே. இல்ல, எலக்ட்ரானிக்ஸ். இது ஒன்றை ஒன்று சார்ந்தது சார் இந்த தொழில். எஸ். இப்போ அலைன்டா இருக்கு. சொல்லுங்க. ஸோ நீங்க வந்து பாத்திரம் அந்த மாதிரிலாம் நீங்க பண்ணல. நீங்க என்ன பண்றீங்கன்னா திருமணத்துக்கு தேவையான பொருட்களை தரீங்க சார். ஆனா அதை வச்சது வெசல் தான் முதல்ல வச்சேன். இல்ல, அது அதுல இருந்து தான் டெவலப் பண்ணேன். ஓகே. இப்ப வெசல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஃபர்னிச்சர்ஸ். இப்ப இருக்கிறதுல 3 பிரான்ச் வச்சிருக்கோம். 10 crore இருக்குது. ஓகே. இப்ப நான் 75, அதாவது 2030க்குள்ள 100 கோடியா ஆக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதற்கான பணிகளை செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கிறப்பதான் உங்க டிசம்பர் லாஸ்ட்ல நம்ம ஆட் பார்த்தேன். ஓகே. இப்ப நான் வந்து பிஎம்சியில் வந்து அதிகபட்சம் ஒரு 25 நாள் தான் இருக்கும். வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு 1 to 1க்கு ஃபார்மும் சார் என் பேரு எழுதி வச்சிருக்காங்க, வெங்கட் சார். அந்த 1 to 1 குரூப்ல இருக்கீங்களா?
வெங்கட் சார் என் பேரு எழுதி வச்சிருக்கதா சொன்னாங்க. நான் இன்னும் உங்கள்கிட்ட பேசல. ஓகே. 1 to 1க்குன்னு ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல நீங்க அவர்கிட்ட கேட்டு இதை ஆட் ஆயிக்கங்க. அதான் சொல்லிட்டு எழுதி வச்சுட்டேன்ட்டாரு. உங்களுக்கு மறுபடியும் கூப்பிட்டு உங்களுடைய டைம் என்னுடைய டைம் 2க்கும் சௌரியமான நேரத்தில் உங்களுக்கு டேட் இது டைம் வாங்கி தரேன்னு சொல்லி. இல்ல முதல்ல அப்படி இருந்துச்சு. ம் ம் இப்போ ரீசெண்டா வந்து குரூப்பா மாத்திட்டோம். அப்படி நீங்க அவர்கிட்ட கேட்டு அந்த குரூப்ல ஆட் ஆயிக்கங்க. சரிங்க சார். அந்த குரூப்ல ஆட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ அவைலபிளோ என்னோட டைமிங் நான் போடுவேன். அந்த குரூப்ல யாரு அவைலபிளா இருக்கோ அந்த டைமிங் எடுத்துக்குவாங்க. அப்படியா சார்? இப்போ அந்த சிஸ்டம் தான் இப்போ போயிட்டு இருக்கு. காலையில தான் நேற்று பேசுனாங்க. அது விவரம் இப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க. நாங்க சார்ட்ட மறுபடியும் பேசி பார்க்குறேன் சார். இந்த 1 to 1 மற்றும் உங்கள்கிட்ட பேசிட்டு என்னுடைய அடுத்த கட்டம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களோட பேசலாங்கிறதுனால நான் எல்லா ப்ரோக்ராமையும் உங்கள்கிட்ட வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஆனால் உங்கள்கிட்ட நான் இன்னும் பேசலை. 1 to 1 பேசிட்டு இப்போதைக்கு சொல்லுங்க சார். அவர் வந்து உங்களுக்கு குரூப்ல ஆட் பண்ணிடுவார். சரிங்க சார். இப்போ வந்து நான் என்ன சொல்றேன், மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு சில ஆரம்ப வேலைகள் எல்லாமே ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம். ஆரம்பிச்சது எல்லாமே ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. என் சன்னு இருக்காரு, ஆனா அவர் ஒரு செப்பரேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரே சன்னு தான், அவர் செப்பரேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் மட்டும் என்னுடைய பிசினஸும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ மீட்டிங்கு ஒரு 2-3 வேலைகளே ஆரம்பிச்சிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லாவே போயிட்டு இருக்குது. அதனால கண்டிப்பா நான் என்னுடைய அந்த இலக்கு 2030க்குள்ள அந்த 100 கோடி அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆனா கொஞ்சம் வழிகாட்டுதல்கள் எனக்கு தேவை. ஏன்னா நான் வந்து ஸ்கூல் ஃபைனல் தான் சார். நம்ம 1 to 1ல டீடைல் டிஸ்கஷன் பண்ணலாம் சார். தென் we can find this எப்படி கொண்டு போக முடியும். ஓகே, கண்டிப்பா. Thank you சார். Thank you so much. Yes, Mr. Uma Mageshwaran. உமா மகேஸ்வரி, சாரி, உங்களை அன்மியூட் பண்ணிக்கலாம். Good evening, sir. எஸ், குட் ஈவினிங். சொல்லுங்க. என் பேர் உமா மகேஸ்வரி. நான் சென்னையிலேருந்து கூப்பிடுறேன். சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலி சார் கிட்ட நான் ஒரு பெரிய சாரி கேட்கணும். ஆக்சுவலி என்னன்னா வந்து எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை நான் இன்னும் யூட்டிலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. ஃபீல்ஸ் வெரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்பவே. ஸோ ஒரு செஷன் அட்டென்ட் பண்ணும்போது சரி உங்ககிட்ட இப்போ எனக்கு மெயினாக எதுக்கு பேசணும் தோணுச்சுன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல. அது எதாச்சியா வந்துச்சு. அது ரொம்ப சிவியராகி ஒரு 4 monthsக்கு மேலே 3 monthsக்கு கிட்டே நான் பெட்டில் அட்மிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி நான் ஒரு மேஜர் சர்ஜரி வந்து அண்டர்வென்ட் ஆகிருந்தேன். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். ஸோ எப்பயுமே படுத்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஸோ என்னோட பெரிய கோல் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எனக்காக. பட் என்னால் அதை பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கு. உங்களோட ஹெல்த் சீக்கிரமா ரெக்கவர் ஆகிறதுக்காக நாங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சம் ரீசன்னால தான் எல்லாமே தள்ளி போகும். பட் நீங்கள் வந்து எப்போ உங்களுக்கு பாசிபிளாக இருக்கோ யூ கேன் கோ ஃபார் தட். திரும்பவும் அந்த கிளாரத்தான் ப்ரோக்ராம் எடுத்து ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த கிளாரத்தான் முடிச்சுட்டு நம்ம 1 to 1 பார்த்துட்டு நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் லெவல் கூட நம்ம சார் நான் பார்த்துட்டே இருக்கேன். டெய்லியுமே பார்த்துட்டு இருப்பேன். பட் என்னால் எதுவும் எழுத முடியல. பார்த்துட்டே இருக்கிறதுனால உட்காந்து எழுத முடியல. பட் நான் சீக்கிரம் ரெடி ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னா இப்போ திருப்பி இந்த டிப்ரெஷன் எனக்கு இப்படி இருக்கிறது எதுக்காக? ஏன் நல்ல ஒரு ஸ்டார்ட் வந்தது எனக்கு. ஸ்டார்ட் அப் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்க. எனக்கு மைண்டில் ஒரு குழப்பம் இருந்தது, எப்படி போக போகிறோம், எங்கே போக போகிறோன்னு. பட் எனக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்ட் சப்போர்ட் கிடைக்கும் போது எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்றதே எனக்கு திருப்பி அகெயின் எனக்கு தோணிட்டே இருக்கு சார். அது என்ன அடுத்ததுக்கு போக விடாம கஷ்டப்படுத்திட்டே இருக்க மாதிரி இருக்கு. அது வந்து நீங்க வந்து ரொம்ப தூரம் போகிறதுக்காக ரப்பர் பேண்டை பிடிச்சி பின்னாடி இழுக்கிறதா கூட இருக்கலாம்ல. உங்களை ரப்பர் பேண்ட்ல வச்சு இழுத்தா எவ்வளவு இழுக்கிறோமோ அவ்வளவு முன்னாடி போவீங்கல்ல. தேங்க்யூ ஸோ மச். ரைட். ஸோ யூனிவர்ஸ் உங்களை ரொம்ப தூரம் போகிறதுக்காக வெயிட் பண்ணுதோ என்னமோ, அதனால ரொம்ப பின்னாடி பிடிச்சி இழுக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்ஸ். ஓகே. ஸோ அதுக்குன்னு ஒரு டைம் வரும். அதான் சொல்றேனே, நம்ம சில விஷயங்கள் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கும், சில விஷயங்கள் நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்காது.
கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த நம்ம வந்து போட்டு எவ்வளவு மைண்ட்ல குழப்பிட்டாலுமே அது வந்து பிரயோஜனம் கிடையாது. ரைட்? ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து கலங்கிட்டோம் அப்படின்னா அந்த எமோஷன் வெளியே போயிடும். கலங்காம அதுக்குன்னு பொறுமையா, ஆக்சுவலா சும்மா இருக்கிறது வேற, பொறுமையா இருக்கிறது வேற. ஓகே. ஸோ சிலருக்கு வந்து எல்லாமே எல்லாமே சுச்சுவேஷன்லாம் ஒன்றும் ரொம்ப ப்ராப்ளமாவோ எதுவுமே இருக்காது. நார்மலா இருக்கும். கம்ஃபர்ட் ஜோன்ல இருப்பாங்க. கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறதுனாலயே அவங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பேரு சும்மா இருக்கிறது. உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு தோணுது, ஆனா ஆக்ஷன் எடுக்க முடியாம இருக்கீங்கன்னா, அது எப்போ ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகுங்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அதுக்கு பேர் பொறுமையா இருக்கிறது. பொறுமையா இருந்தா பொறுமைசாலிகளுக்கு இந்த உலகமே வசப்படும்னு சொல்லுவாங்க. ரைட்? ஸோ நீங்க பொறுமையா இருக்கிறதா நினைச்சுக்கங்க. சும்மா இருக்கணும்னு நினைச்சாதான் கஷ்டமா இருக்கும். Thank you so much, sir. Okay. Yes. More power to you and everyone. நாங்க எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிறோம். Thank you so much. Thank you. Everything will be சீக்கிரமாவே உங்களுக்கு சரியாகணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகே. Thanks a lot, sir. Thank you so much. Thank you so much. Thank you. Yes, sir. எஸ் மிஸ்டர் சுதாகரோட இன்னைக்கு நம்ம க்ளோஸ் பண்ணலாம். எஸ் மிஸ்டர் சுதாகர். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நீங்க நிறைய படம் எப்பயுமே ரெஃபர் பண்ணுவீங்க சார். நீங்க நீங்க நான் அதிகமாக சினிமாலாம் பார்க்க மாட்டேன். பட் நீங்க சொன்னதுல இருந்து நீங்க ரெஃபர் பண்ற படம்லாம் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன். யோசிச்சேன், இன்னும் நேத்தா இன்னைக்கான்னு தெரியல. நிறைய பேர்த்த ரொம்ப படம் பார்க்க வைக்கிறோமோன்னு. எஸ் சார். கண்டிப்பா நிறைய பேர் அதானே சார் சொல்றாங்க. நம்ம பிசினஸ் பீப்புள்ஸ் யாருமே சினிமால போய் உட்காந்து மைண்டை யாரும் டைவர்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே என்ன மாதிரி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா படமும் போய் பார்க்கறதுன்றது வந்து ஒரு ஒரு அது பிடிக்காத ஒரு செயலாவே இருக்கா, இல்ல டைம் வேஸ்ட் நினைக்கிறாங்களா? அப்படிதான் நினைக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். அது மாதிரி பண்ணும்போது நான் படம் பார்த்துருக்கேன் சார். நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு வந்து அலையாவல. அந்த லூசின்னு ஒரு மூவி. உங்களை வந்து நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் என்ன படம் நீங்க சொல்றீங்க அப்படிங்கறதே சொல்லுங்க. சோ தட் மத்தவங்களும் கனெக்ட் ஆவாங்க. சார் ஐ அம் சுதாகர். ஃபோட்டோகிராஃபி, கல்ச்சுரல் ஃபோட்டோகிராஃபி பாஸ்ட் 25 இயர்ஸா பண்ணியிருக்கேன். செங்கல்பேட்டில் பண்ணிட்டு இருக்கேன். டைமண்ட் மெம்பர்ல வந்து லாஸ்ட் ஏப்ரல் இப்போ ஜாயின் பண்ணேன். அதான் சார் ஒரு 4-5 நீங்க சொன்னதுல ஒரு 4-5 மூவி பார்த்துருக்கேன் சார். அதில் வந்து லூசின்ற மூவி வந்து லூசின்ற மூவி வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு. அதுக்கு அடுத்ததான் இப்போ லேட்டஸ்டாக நீங்கள் சொன்னீங்க தி ஃபவுண்டர். அந்த படம் வந்து எனக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் இன்ட்ரெஸ்டாக இருந்தது சார். ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் அந்த பிக்சரை பார்த்தேன். ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய செயல் வந்து அந்த ஊக்கம், அந்த பெர்சிஸ்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த எவ்வளோ ஒரு அந்த அந்த ஒரு துடிப்போட செய்கிற ஒவ்வொரு செயலுமே அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்தது. அந்த 2 பேர் வந்து அவர் ரொம்ப இன்ஸ்பயர் பண்றாங்க. அவருடைய பிசினஸ்க்கே ரொம்ப முக்கிய காரணமா இருந்தது வந்து அந்த 2 பேரை வச்சு தான் அவர் வந்து டெவலப் ஆறாரு. அவங்க 2 பேரோட அந்த பர்ஃபெக்ஷன். நீங்க இந்த கேஜிஎஃப்ல இருந்து கூட பெரிய எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து அவங்க அந்த மெக்டொனால்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த ஃபவுண்டர், அவங்க உண்மையான ஃபவுண்டர் அவங்க தான். அவங்க கிட்ட இருந்து எடுத்து இவரை வந்து அதை சக்சஸ் பண்றாரு. அதுல வந்து எனக்கு பெரிய ஒரு பல்பான் மூமெண்ட் கிடைச்சிது சார். எப்படின்னா எத்தனை வருஷம் நம்ம தொழில் செய்யறோம் அப்படின்றது முக்கியம் இல்லை. இவங்க 2 பேருக்கு எனக்கு கிடைச்ச மூமெண்ட் என்னன்னா, அவங்க 2 பேர் வந்து பிசினஸை வந்து உள்ள இருந்து அந்த பிசினஸ் எவ்வளவு பர்ஃபெக்டா பண்ண முடியுமோ அதே இடத்துல அதே கடையில அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்க. இவர் வந்து வெளியில வந்து கார்ல உட்காந்து அந்த பிசினஸை பாக்குறாரு. வெளியில எப்படி குப்பை போடுறாங்க, கஸ்டமர் என்ன ஃபீல் பண்றாங்க, அவங்க எப்படி சாப்பிடுறாங்க, அவங்களுடைய டிஸ்கஷன்ஸ் என்ன, இதெல்லாம் அவர் வாட்ச் பண்ணிட்டு அதை வந்து 1 வந்து 100 ஆக்கி 100 1000 ஆக்கி நீ வேர்ல்டு ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்காருன்னா அது வந்து ரீசன் வந்து அவர் உள்ள போய் செய்யாம வெளியில வந்து செஞ்சதுதான் நான் நினைக்கிறேன் சார். அது ரொம்ப ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. அதுவும் இல்லாம அவர் ஒரு வாரம் கடைசியா வந்து சொல்லுவாரு, உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் எனக்கு தெரியும். நிறைய பேர் அவன் ஒரு கொஸ்டின் பண்றாரு. நீங்க வந்து என்ன பாத்தீங்க இல்லையா, முதலே உங்களை எல்லாத்தையுமே எடுத்துமே நான் காமிச்சேன். ஆனா நீங்க வந்து ஏன் வந்து அந்த பிசினஸை வந்து நீங்களே பண்ணிருக்கலாமே, ஏன் எங்க கிட்ட இருந்து பிரான்ச்சைசி எடுத்தீங்கன்னு அவர் கேட்கிறாரு. அந்த இடத்துல வந்து இந்த பேர் இருக்கிறவங்க தோக்கவே மாட்டாங்க. அவ்வளோ ஒரு பெருசா தெரிஞ்சது. பார்த்த உடனே அந்த பேர் வந்து எனக்கு அவ்வளோ ஒரு கேப்சரிங்கா இருந்தது. அதனாலதான் வந்து அந்த பேரை வச்சிருக்க தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது $1.5 பில்லியனோ ஏதோ டாலர்ஸ் வந்து உங்க பேக்கெட்ல இருக்கு
நீங்க கூட துவக்கல, உங்களுக்கு அதுக்கான பேமெண்ட் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த பேரையும் அவர் எடுத்துக்கிறாரு. அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அந்த பேர் வந்து அவ்வளவு முக்கியமா சார் அதுல. இதெல்லாம் கூட அந்த பேருக்காகவே அவர் எடுத்துதான் அவர் சொல்றாரு அந்த இத. அவ்வளவு இம்பார்ட்டன்டா சார் அது? பேரு இம்பார்ட்டன்ட். அவருக்கு வந்து மேபி இன்னர் கன்விக்ஷனோட இருந்திருக்கலாம். ம். வேற பேர் அவர் யோசிச்சு இன்னர் கன்விக்ஷன் இல்லாம இருந்திருக்கலாம். ரைட். ஸோ பேர் வந்து முக்கியம். பேரு தான் முக்கியம் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் பேரும் முக்கியம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. இல்ல அது வந்து அவர் ரொம்ப இம்பார்ட்டன்டா நினைச்சார் சார். அந்த பேரால தான் அந்த பிசினஸ் சக்சஸ் ஆச்சு. எத்தனையோ பேர் எடுத்திருக்காங்க. இதே ரெஸ்டாரண்ட் கான்செப்ட நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. எல்லாருமே சக்சஸ் பண்ணாங்களா? இல்ல. எனக்கு வந்து அந்த பேர் தான் முக்கியமா பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபினிஷ் அந்த பண்றாரு. பிசினஸும் அந்த பேரும் வந்து ஒரு அலைன்மெண்ட்ல இருந்ததை அவர் பார்க்குறாரு. ம். மெக்டொனால்ட் பர்கர்னு சொல்லும் போதும் அவரோட பேரை வச்சு பர்கர்னு சொல்லும் போதும் கனெக்ட் ஆகல. அவரோட பேர் கனெக்ட் ஆகல. ம். மெக்டொனால்ட் அப்படிங்கிறது ஒரு இங்கிலீஷ் பேர் மாதிரியும் ஒரு வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகக்கூடிய ஒரு பேராகவும் அவருக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கு. அது அவரோட வியூ. எஸ் சார், எஸ் சார். ரைட். பேருங்கிறது முக்கியம். ஆனா பேரை வச்சு தான் பிசினஸ் அப்படிங்கிறது எனக்கு தோணல. பட் பேரும் முக்கியம். எஸ் சார். சச் a பியூட்டிஃபுல் மூவி சார். உண்மையாவே ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த பிக்சரை வந்து ரொம்ப டீப்பாவும் பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது சார். தேங்க்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ். கிரேட். அதை பத்தி கேட்குறாங்க சுந்தரி. அவங்க என்ன பிஸ்னஸ் அப்படின்னா, சரி என்ன மூவி அப்படின்னா, அந்த மூவி த ஃபவுண்டர் அப்படிங்கிற மூவி அது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு. அது தமிழ்லையும் இருக்கு. தமிழ்ல இருக்கு. ஸோ தமிழ்ல நீங்க பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸில் த ஃபவுண்டர் அப்படிங்கிற மூவி தான் ஒரு சார் பேசிட்டு இருந்தார். ஓகே. எஸ். தேங்க்யூ. கிரேட். இன்னைக்கு உண்டான ப்ரோக்ராம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் உங்களோட கருத்துக்களை குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னைக்கு உண்டான ப்ரோக்ராம். அண்ட் மீண்டும் அடுத்த வாரம் we can meet in the live session. ஓகே. இன்னர் சர்க்கிள் காலில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திகேயன். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி 3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட் எவ்ரிடே லிசன் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரேஞ்சர் சீக்ரெட் லிசன் பண்ணுறதுக்காக kn.in/mr மார்னிங் ரிச்சுவல்ஸ் ப்ரோக்ராம் நம்ம கம்யூனிட்டியில் இருக்குது. அந்த மார்னிங் ரிச்சுவல்ஸ் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எவ்ரிடே மார்னிங் 5 மணிக்கிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய மார்னிங் ரிச்சுவல்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். அண்ட் எவ்ரி வீக் ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுக்கிட்டு கோ ஃபார் KEYAN.in/KHM கேஎன்ஸ் ஹையரார்கி மாடல் அப்படிங்கிற ப்ரோக்ராமில் போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 1 வீக்குக்கு உண்டான பிளான்ஸ் நீங்கள் பண்ண முடியும். அண்ட் உங்களோட கோல் கார்டு விஷுவலைஸ் பண்ணுறதை எவ்ரிடே விஷுவலைஸ் பண்ணுங்கள். அண்ட் சீக்கிரமாக ஃபார்ச்சூனர் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிவிட்டு நாம் அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Karthikeyan. Take care. God bless. Bye-bye.